திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன என்று கேட்பதற்கு ஒரே ஒரு பதில், இங்கே கூடியிருக்கிற நீங்கள் தான் இது அடையாளம். இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல் சொன்னாவே சிலருக்கு ஒரே கோபம் பொத்துக்கிட்டு வருது, வீர ஆவேசம் வருது. ஆவேசம் வரட்டும், கோபம் வரட்டும், இப்படி சொல்ல தான் திராவிட மாடல் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்காக நாங்கள் பயந்துட்டு போய் மூலையில் ஒடிக்கிட மாட்டோம். நீங்கள் சொல்லத்தான் கழகம் மேலும் வளர்ந்து கொண்டு இருக்கு. நீங்கள் இப்படி தலைக்குறைவாக பேசத்தான் இன்றைக்கு உங்கள் இடத்துலேருந்து எல்லாரும் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த கூட்டத்தை பார்த்தாலும் தெரியும். பேசணும். நான் கூட பல நேரங்கள் சொல்வது உண்டு, கவர்னர் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாரு, நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்காரு, திராவிடங்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஆரியத்துக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி மதத்தை மையமாக வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு, என்னெல்லாம் வருத்தப்படுவது உண்டு. பேசட்டும், அவர் பேச தான் நமக்கு ஆதரவு ராசி ஆகுது. அதனால் சில பேர் கவர்னரை மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நாங்கள் கவர்னர் மாற்றுங்க தீர்மானம் போட்டிருக்கிறோமா? நாங்கள் போடலை, தீர்மானமே போடலை. அவர் இருக்கணும், இருந்தால் தான் திமுக இன்னும் வளருது. அடுத்த கவர்னர் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வரணும், ஆளுநர் உரையை நாங்கள் கொடுப்போம். அதை எடுத்து படிக்காமல் வெளியில் போகணும், அதையும் பார்க்கணும், அதையும் மக்கள் பார்க்கணும். நான் பிரதமரிடத்திலும் அமித்ஷாவிடத்திலும் இங்கிருந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தயவுசெய்து கவர்னரை மாற்றாதீங்க, அவரே இருக்கட்டும். இதுதான் உண்மை. அதே மாதிரி தான் நீங்கள் யாரை நம்பி போனீங்களோ அது வீணாக போச்சு அப்படின்னு வருத்தத்தோடு வந்திருக்கீங்களோ அவங்க இன்னும் பேசிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கிட்டே இருந்தால் தான் மக்கள் தெளிவாக புரிஞ்சுப்பாங்க, மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. மீண்டும் சொல்லுகிறேன், 7வது முறையாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும் என்ற அந்த உறுதி இந்த நேரத்தில் எடுத்து சொல்லுகிறேன். 1.5 வருஷத்தில் தேர்தலை சந்திக்க போகிறோம். யாராவது ஏதோ பேசிக்கிட்டு இருக்கலாம், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நினைவுபடுத்தினாலே போதும். 200 இல்லை, 234 தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு சூழ்நிலை அமையும். வணக்கம். உங்களை கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்மோடு இந்த அமர்வில் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு தமிழன் பிரசன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர், ஃப்ரண்ட்லைன் இதழின் முன்னாள் ஆசிரியர் திரு ஆர் விஜயசங்கர் அவர்கள், திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்கள், இவர்களோடு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்களும் ராமசாமி மெய்யப்பன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு திராவிடத்தை பற்றி தொடர்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறத ஒரு கடுமையான விமர்சனம் ஒரு ஆளும் தரப்பிலிருந்து வைக்கப்படுது. இன்னொரு புறத்தில் நாத்தாக்கா சார்பில் முன்வைக்கிறாங்க. இதை தொடர்ந்து பேசுங்க அப்படின்னு அதை வரவேற்கிற இடத்துக்கு முதலமைச்சர் போயிருக்கிறாரு. ஏன் தொடர்ச்சியாக எங்களை பேசுங்க அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, அண்ணா சொல்வது போல் காய்த்த மரம் தான் கல்லடிப்படும். பேரறிஞர் அண்ணா தேர்தலில் போட்டியிடுகிற போது அன்றைக்கு இருந்தவர்கள் வேசியின் மகன் என்று தட்டியிலே எழுதி ஒட்டினார்கள். தொண்டர்கள் கொந்தளித்து போய், அண்ணா இப்படியெல்லாம் ஒட்டுகிறார்களே, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீர்களா என்று சொன்னபோது அண்ணா சொன்னார், அந்த இடத்திலே வெளிச்சம் குறைவாக இருக்கிறது, ஒரு லாந்தர் விளக்கை போய் மாட்டுங்கள் என்று அண்ணா சொன்னார். ஏன் அண்ணா என்றால், நீங்கள் எதிர்க்கிறவன் பேசுகிற வார்த்தையும் எதிர்க்கிறவன் செய்கிற செயலுமே நம்முடைய தரத்தை உயர்த்தும். ஆகவே நான் சொல்லுவதை செய்யுங்கள், அங்கே ஒரு லாந்தர் விளக்கை மாட்டுங்கள் என்று அண்ணா சொன்னார். அண்ணாவின் வழியில் பயணிக்கிற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போட்டு கொடுத்த பாதையில் பயணிக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அதையே பிரலமித்திருக்கிறார். கலைஞரும் அப்படித்தான் சொன்னார், என்னை மட்டுமல்ல, என்னையும் என் இயக்கத்தையும் என் இயக்கத்தின் தொண்டர்களையும் என் பெண்டு பிள்ளை என் மனைவி மக்கள் எல்லோரையும் இழிவுச்சேற்றில் நீங்கள் பூசுகிறீர்கள், அது குறித்து எனக்கு கவலை இல்லை. நீங்கள் பூசத்தான் நாங்கள் இயக்கத்தை வேகமாக வேரோடும் வேரடி மண்ணோடும் இன்னும் ஆழமாய் இந்த இனத்திற்கு பணியாற்ற உழைப்போம் என்று கலைஞர் சொன்னார். இன்றைக்கு அதன் நீட்சியாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் இனத்தின் தலைவர் இன்றைக்கு அதை பகிர்ந்திருக்கிறார். நான் இன்னமும் ஒரு உணர்வு வயப்பட்ட மனநிலையிலே தான் இதை அணுக வேண்டுமா என்கிற ஒரு பார்வையை நான் வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் தந்தை பெரியார் சொன்னார், இந்த வேலையை எவனும் செய்ய வரல, அதனால இந்த வேலையை செய்யறதுக்கு தோளில் துண்டு போட்டுக்கிட்டு நான் பயணிக்க வரேன். பேசுகிறவன் பேசிக்கிட்டே இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பேசுகிறவன் ஏதாவது செஞ்சான்னா ஆமாம் இதை செய்கிறான் அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டு போகிறேன். எதுவுமே செய்யாமல் நான் செய்கிறதை எதிர்க்கிறான் அப்படின்னா அவனுடைய நோக்கம் என்னவாக இருக்குங்கிறது மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போகும் என்று தந்தை பெரியார் சொன்னார்.
நானும் அதைத்தான் வலியுறுத்த விரும்புகிறேன். மனநோயாளிகளிடத்தில் நீங்கள் எதை போய் பேச முடியும்? மனநோயாளியிடத்தில் நீங்கள் போய் எதை புரிய வைக்க முடியும்? 10 பேர் கூடிக்கொண்டு விசிலடிக்கிறவர்களுக்கு இன்றைக்கு போட்டோ உண்மையா, AK-74 உண்மையா, ஆமைக்கறி உண்மையா, அரிசி கப்பல் உண்மையா என்றெல்லாம் நீங்கள் விவாதம் நடத்தினால் நம்முடைய தரம் என்ன ஆவது? நான் ஒரு சில இந்த அரங்குக்கு வந்தபோது நான் உள்ளபடியே பெரிய மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஏனென்றால் 2-3 நாட்களாக விவாதங்களில் நான் பங்கேற்று பேசியவர்களோடு இந்த அவையை ஒப்பிடுகிற போது மிகச்சிறந்த ஆன்றோர்களோடு பேசுகிற ஒரு மனநிறைவு எங்களுக்கு வருகிறது. இல்லை, மாற்று கருத்து இருக்கிறவங்களோட நீங்கள் பேசித்தானே ஆகணும், என்கேஜ் பண்ணி தானே ஆகணும். இல்லை, மாற்று கருத்து என்பது வேறு, மனநோயாளிகள் என்பவர்கள் வேறு. மாற்று கருத்துடையவரிடத்திலே நீங்கள் விவாதிக்கலாம். இன்றைக்கு ஒரு தலைவர் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு தற்குறி ஒரு பெண் பத்திரிகையாளர் தன் முன்னே ஒளிவாங்கி நீட்டுகிறார். அவரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கிற கண்ணியம் கூட அல்லாத ஒரு தற்குறி அவர்களை பார்த்து பேசுவது என்பது ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய நிருபர் ஒருவர் கேட்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவது, நீங்கள் சொன்ன அந்த கட்சியின் பெயரை கூட நான் சொல்ல விரும்பவில்லை. 2009 நாங்கள் எல்லாம் ஒன்றாக பயணித்தோம் என்கிற அடிப்படையில் எங்கள் அன்னிக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். கயல்விழி அன்னி அவர்களே, தயவு செய்து BP மாத்திரையை தினமும் 1க்கு 2ஆக கொடுத்து விடுங்கள். பாவம், அவர் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு உணர்வு வயப்பட்டு BP மாத்திரையை போடாமல் பார்க்கிறவனிடத்தெல்லாம் வெறிவந்த நாய் போல கடித்து குதறி அவனை என்ன வேண்டுமானாலும் நான் பேசலாம், நான் தான் பட்டா எழுதி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அயோக்கியத்தனம் இருக்கிறது அல்லவா? நீங்க சார் இன்னைக்கு கூட ஒரு கேள்வி கேட்கிறார், அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்னா நீங்க பட்டியலிட முடியுமான்னு கேட்கிறார். என்னை விட ஆன்ற அறிஞர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்கள் அனுமதியோடு நான் ஒரு விடயத்தை பதிவு செய்கிறேன். தந்தை பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் உள்ள தொடர்பை தெரிந்து கொண்டவன், அல்லது குறைந்தபட்சம் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் இடையேயான நட்புறவை எழுத்தின் மூலமாக வாசித்து கொண்டவன், அல்லது அம்பேத்கருக்கும் பெரியாருக்குமான உறவை அவர்கள் 2 பேரும் எழுதி கொண்ட கடிதங்களை படித்து கொண்ட அந்த குறைந்தபட்ச அறிவு கொண்ட எவனும் அப்படி பேச மாட்டான். நீ 2 பேரை நேர்கோட்டில் நிறுத்துவியா அப்படின்னா, நீங்க இருக்கக்கூடிய தமிழனை அவர் ஒரு இனத்தை, அவர் அம்பேத்கர் இந்திய அளவில் ஒரு தலைவராகவும் தந்தை பெரியார் தமிழ்நாட்டினுடைய தலைவராகவும் இங்கு இருக்கக்கூடிய மக்களை உன்னை சூத்திரன் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறான் என்பதை சொன்னதை நீ எப்படி ஏன் தமிழ் குடியை நீ சூத்திரன்னு சொல்லலான்னா அப்படித்தானே சொல்லியிருந்தான். அப்படி சொல்லியிருந்ததை தானே அவர் எதிர்த்து பேசினார். இப்படி தாண்டா உன்னைய சொல்லியிருக்கான், உனக்கு சூடு வரலையா சொரண வரலையா, உனக்கு சூடு வரணும் சொரண வரணும்னு சொன்னதுனால தானே தமிழன் மானமும் அறிவும் கொண்டவனாக இன்றைக்கு மீட்சி பெற்று இருக்கிறான். அம்பேத்கர் சொல்றார், உலகத்தில் காந்தி இடத்தில் கூட அம்பேத்கர் ஆலோசனை கேட்டதில்லை. ஆனால் இந்தியாவிலேயே ஒரே ஒரு தலைவரிடத்தில் ஆலோசனை கேட்டார் என்றால் அது தந்தை பெரியார் தான். தந்தை பெரியார்ட்ட கேட்கிறார், என்ன விஷயமா கேட்கிறார், இந்த தற்குறிக்கு என்ன தெரியும், இந்த தற்குறிக்கு தமிழனை சூத்திரன் என்றோ வேசிமகன் என்றோ பேசிய அந்த வரிகள் இருக்குல்ல, அது முடிச்சிடறேன் ஒரே ஒரு நிமிஷம். அந்த இடத்துல அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்து மதத்தை விட்டு வெளியில போறேங்கிறார். நான் இந்து மதத்தை விட்டு வெளியில போறேன். சரியா, ஏன் வெளியில போற அப்படின்னா, எதிரில இருக்கிற குளத்தில் ஆடு மாடு நாய் பண்ணிலாம் தண்ணி குடிக்க முடியுது, என்னைய மாதிரி ஒரு PhD படிச்ச ஒருத்தனால தண்ணியை தொட முடியல, அப்புறம் என்னத்துக்கு நான் இந்த இந்து மதத்தில் இருக்கணும், நான் வேற புத்த மதத்துக்கு மாறுறேங்கிறப்ப அம்பேத்கர் இந்தியாவில் ஆலோசனை கேட்டு கடிதம் எழுதிய ஒரே தலைவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாருக்கு கடிதம் எழுதுகிறார். தந்தை பெரியார் சொல்லுகிறார், அம்பேத்கர் அவர்களே, நீங்கள் இந்து மதத்திலிருந்து புத்த மதம் மாற வேண்டும் என்று எத்தனிக்கிறீர்கள். இந்து மதத்தை போலவே புத்த மதமும் ஒரு பிற்போக்குத்தனமான மதம். நீங்கள் மதம் மாற வேண்டும் என்றால் இஸ்லாத்துக்கு மாறுங்கள் என்று தந்தை பெரியார் அம்பேத்கருக்கு கடிதம் எழுதுகிறார். சார், இது எல்லாமே கடித தொடர்பிலான ஆதாரங்கள் அப்படியே இருக்கிறது. நீங்க இதை குறைந்தபட்ச அறிவுள்ளவன் கூட படிப்பான். நீ எதையுமே தெரியாம எதையுமே உணராம யார் மீதோ சேற்றை வாரி இறைக்கிறோம் என்று சொல்லி நீங்க இறைச்சிக்கிட்டே இருங்க. எங்க தலைவர் சொன்னார்ல, நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள், உங்கள் தன்மையை மக்கள் உணர்வார்கள். அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு அந்த நீங்கள் சொல்லுகிற அந்த இயக்கத்திலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தாய்க்கழகத்துக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். சரி, திரு ராஜேந்திரன் அவர்கள்ட்ட கேட்கணும். பொதுவாக ஒரு ஆட்சியின் மீதான விமர்சனங்கள் இப்படித்தான் அரசியல் களத்தில் நகர்வுகள் இருக்கும். ஆனால் அண்மை காலத்தில் கவர்னர் பேசுகிறதோ அல்லது பாஜக தரப்பில் முன்னெடுக்கக்கூடிய கருத்தோ, இப்போ சீமான் போன்றவர்கள் முன்னெடுக்கக்கூடியதோ, ஆட்சியின் தவறுகள், ஆட்சியை விமர்சிக்கிறது, ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதுன்றதை தாண்டி வேறு எல்லைக்கு போகிற ஒன்று இருக்குது. இதுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம், பயந்து மூளையில் முடங்கிட மாட்டோம், நீங்கள் பேசுங்க எதிர்கொள்வோன்னு முதலமைச்சர் சொல்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது பெரியாருடைய அணுகுமுறை. எங்கெங்கே தனக்கு எதிர்ப்புகள் வருகிறதோ அந்த எதிர்ப்புகளை ஊக்கப்படுத்த வேண்டும். எதிரிகள் வழியாகத்தான் என்னுடைய கொள்கை பரவும் என்பது பெரியார் பின்பற்றிய ஒரு அணுகுமுறை. பெரியாருடைய படத்தை எரித்த போது, பெரியாருடைய படத்தை செருப்பால் அடித்த போது, பெரியாரே நான் என்னுடைய படத்தை
செருப்பை பாதி விலையில் நான் அனுப்பி வைக்கிறேன், நன்றாக அடியுங்கள். நீங்கள் அடிக்கின்ற போதுதான் மக்களிடம் கேள்வி வரும், அதற்கு என்னுடைய கொள்கையை பற்றிய விளக்கங்கள் மக்களிடம் போய் சேரும் என்று எதிரிகள் தான் என்னுடைய கொள்கைக்கு விளம்பரங்கள் தந்தார்களே தவிர என்னுடைய கொள்கையை நான் பரப்புவதை விட எதிரிகள் வழியாகத்தான் என்னால் பரப்ப முடிகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை பெரியார் சொன்னார். அதற்கு அடிப்படை காரணம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவத்தில் இருக்கிற உறுதி, அதன் மீது இருக்கிற நம்பிக்கை. அதுதான் வெல்லப்போகும் என்பது தெரியும். அதைத்தான் தமிழக முதலமைச்சர் ஆளுநரை மாற்றாதீர்கள், திராவிடத்தை பற்றி பேசுங்கள், நீங்கள் பேச பேசத்தான் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பெரியார் பின்பற்றிய அதே அணுகுமுறையைத்தான் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். திராவிடம் தமிழர்களை அழித்து விட்டது, திராவிடம் தமிழர்களுடைய அடையாளத்தை சிதைத்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு நேற்று தமிழக முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பு என்பது மிகச்சிறந்த சரியான ஒரு பதிலாக அமைந்து இருக்கிறது. உலகத்தினுடைய மானுட வரலாற்றிலேயே ஒன்று கற்காலம், இன்னொன்று தாமிரம் கற்காலம், மூன்றாவது இரும்பு காலம். அந்த இரும்பு காலம்தான் மனித சமூக வரலாற்றிலே மிகப்பெரிய மாற்றத்தை, கலாச்சாரத்தை உருவாக்கிய ஒரு திருப்புமுனையை உருவாக்கிய ஒரு காலம். ஒவ்வொரு நாடுகளிலும் அந்த காலம், அந்த இரும்பு காலம் வெவ்வேறுபட்ட காலங்களில் நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் அந்த இரும்பு காலத்திற்கு முதலாக அந்த காலத்தை உருவாக்கிய அந்த நாகரிகம் என்பது, இரும்பை பயன்படுத்திய அடையாளம் என்பது தமிழர்களிடமிருந்து தான் தொடங்கியது என்ற ஒரு மானுட இயல் ஆய்வை உலகத்திற்கே யார் தந்திருக்கிறது என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சி தந்திருக்கிறது. இரும்பு காலம் வந்ததற்கு பிறகுதான் விவசாயம் வந்தது. இரும்பு காலம் வந்ததற்கு பிறகுதான் அரசர்கள், மன்னர்கள், போர்க்கருவிகள், நவீன உற்பத்தி சாதனங்கள், வீடுகள் அத்தனையும் வந்தது. கலாச்சார மாற்றங்களுக்கு வித்திட்டது, மானுடத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது. ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு நாகரிகத்திலும் இரும்பு காலங்கள் இருந்திருக்கிறது சொல்லப்படுகின்றன. ஆனால் அதற்கு அடித்தளமிட்டது முதல் மானுட இயலுடைய வரலாற்று திருப்பம் ஏற்பட்டது இந்த தமிழருடைய நாகரிகத்தால் தான் என்று சொல்வதை விட உலக அரங்கில் தமிழனுக்கு நாகரிக பெருமையை கற்பித்தவர்கள் எவரும் இல்லை. அதை திராவிட மாடல் ஆட்சியினுடைய தொல்லியல் துறை அதை கண்டறிந்து இன்றைக்கு உலக ஆய்வு அரங்கங்கள், உலக ஆராய்ச்சி நிறுவனங்கள் அத்தனை ஒப்புதலோடு இன்றைக்கு உலகத்திற்கு தமிழக முதலமைச்சர் பிரகடனப்படுத்தியிருக்கிறார். இந்த பிரகடனம் உலகத்திற்கு தமிழரும் தான் முதலாக இந்த மாற்றத்தை ஸ்டோன் ஏஜை உருவாக்கிய முதல் இனம் தமிழினம் என்று பிரகடனப்படுத்தியிருப்பதை விட உலக அரங்கிற்கு தமிழ்நாடு அரசு, தமிழக முதலமைச்சர் உலக அரங்கிலே இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு ராகுல் காந்தியிலிருந்து பல்வேறு தலைவர்களிலிருந்து இதை எடுத்து இன்றைக்கு பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதைவிட தமிழனுக்கு பெருமை சேர்க்கின்ற அடையாளத்தை திராவிட மாடல் ஆட்சி செய்திருக்கிற ஆட்சியை நீங்கள் போய் திராவிட ஆட்சி தமிழுக்கு கொலை சேர்த்து சொன்னீங்கன்னா அவனெல்லாம் போய் நான் என்னன்னு சொல்றது? ஐடியாலஜிக்கலாக, தத்துவார்த்த ரீதியாக இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியினுடைய கொள்கையை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரே மாநில அரசு திராவிட மாடல் ஆட்சி தான். எந்த மாநில சட்டசபையில் ஒன்றிய ஆட்சியை பறிக்கின்ற அதிகாரங்கள் வருகின்ற போதெல்லாம் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆட்சி இந்தியா கூட்டணியில் கூட நான் கேட்குறேன். திராவிட மாடல் ஆட்சி செய்ததை போல எந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? அது புதிய கல்விக் கொள்கை என்றால் எங்களுக்கென்று ஒரு கல்விக் கொள்கை இருக்கிறது. உனக்கான்ற ஒரு திட்டம் என்று சொன்னால், யூஜிசி என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உங்கள் வரி விதிப்பு கொள்கையில் எங்களுக்கு கருத்து மாறுபாடு இருக்கிறது, உன்னுடைய பண்பாட்டு திணிப்பில் எங்களுக்கு மறுப்புப்பாடு இருக்கிறது, உன்னுடைய சமஸ்கிருத திணிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒவ்வொரு தலைவரும் ஆளுநர் வழியாக பிரிக்கப்படுகின்ற அதிகார அடக்குமுறைகளை எதிர்த்து இன்றைக்கு ஒரு அரசியல் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு தான் அதற்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆளுநருடைய ஒவ்வொரு அடக்குமுறையும் உச்சநீதிமன்றத்தால் ஆளுநரால் தண்டிக்கப்படுகிறார். இன்னும் சொல்ல போனால் அமித்ஷா போன்றவர்களே செந்தில் பாலாஜி நீக்கிய போது அவரே நீ செய்தது தப்பு என்று ஆளுநரை கண்டிக்கின்ற அளவுக்கு இருந்திருக்கிறார். ஆக தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஆளுநரை எதிர்த்த போராட்டம், ஒன்றிய ஆட்சியினுடைய அதிகார பறிப்பை எதிர்த்து போராட்டம், ஒன்றிய ஆட்சியினுடைய பண்பாட்டு திணிப்பை எதிர்த்திய போராட்டம், இவை எல்லாவற்றிற்கும் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழர் நாகரிகத்தை, தமிழர் பண்பாட்டை சாதி இல்லாத சமத்துவமான சுயமரியாதை உள்ள ஒரு சமூகமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்பது அரசியல் தளத்தோடு செயல்படவில்லை. அது பண்பாட்டையும் தன்னுடன் இழுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கிறது. சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் பண்பாட்டையும் மூன்றையும் இணைத்து தமிழ் இன அடையாளத்தை ஒருமுகப்படுத்துகிற, அடையாளம் காட்டக்கூடிய ஒரு தத்துவார்த்த ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அது திராவிட மாடல் ஆட்சி. இதற்கு ஈடு இணையாக, இதற்கு சரியாக நிற்கக்கூடிய ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி, ஒரு அமைப்பு இந்த நாட்டில் இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு நிகராக நிற்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை இல்லை. சார், நிர்வாகம், நடைமுறை, அன்றாட அரசாங்கத்துடைய செயல்பாடுகள்,
போலீஸோட தவறுகள், சட்டம் ஒழுங்கு, இது மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து விவாத பொருளாக இருந்து கொண்டிருக்கும். ஆட்சியாளர்களுக்கும் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்களுக்குமான உரையாடல் அதுதான் இருக்கும். ஆனால் அது பின்னகர்த்தப்பட்டு ஒரு ஐடியாலஜிக்கல் இஷ்யூ வந்து மேலோங்கி வர்றது மாதிரி இருக்கு. எதனால் இப்போ வந்து திமுகவை அட்டாக் பண்ணணும்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அட்டாக் பண்ணணும்னா நீங்கள் பெரியார் அட்டாக் பண்ணணும், அவர்தான் அரணாக இருக்கிறார், அப்படி அவங்க கருதுறாங்களா? அதுதான் தான் தத்துவத்தை போராட்டம் சொன்னேன். தத்துவத்து அடிப்படையில் நடக்கிற விஷயங்கள் தான் அது. வந்து இந்த தத்துவத்தை ஒழிச்சாதான் இங்கே வந்து மதவாத சக்திகள், கடந்த காலத்தில் நம்மை ஒடுக்கிய அந்த ஆதிக்க சக்திகள் இங்கே கால் ஒன்றுவதற்கு ஒரு தளம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே ஏற்கனவே கற்கோட்டையாக நிலை கொண்டிருக்கின்ற ஒரு தத்துவத்தினுடைய ஆணி வேரை அழிக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. அது ஆளுநர்கள் வழியாக வருகிறது, ஒன்றிய ஆட்சியின் வழியாக வருகிறது, ஊடகங்கள் வழியாக வருகிறது, இங்கே விலை போய் கொண்டிருக்கின்ற சில வியாபாரிகள் வழியாக வந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றிலும் இது வந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்பது இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. சமூகத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு குற்றங்களும், சமூகத்தில் ஒரு பாலுறவு வன்முறை நடக்குது, சமூகத்தில் ஒரு திருட்டு நடக்குது, சமூகத்தில் வந்து ஒரு கொலை நடக்குது, சமூகத்தில் ஒரு கொள்ளை நடக்குது, இதெல்லாம் வந்து சமூக ஒழுங்கு சீர்குலைவுகள். இது எப்படி அரசியல் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு நீங்கள் சொல்ல முடியும்? சமூகத்தில் நடக்கிற ஒழுங்கு சீர்குலைவுகளை எல்லாம் அரசினுடைய சட்ட ஒழுங்கு சீர்குலைவாக ஏற்றி காண்பித்து இது அரசியலில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு மற்ற மாநிலங்களை விட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? யாருக்கு பாதுகாப்பு இல்லை? இவ்வளோ பெண்கள் வெளியில் இருந்து வேலை செய்கிறாங்களே, இவ்வளோ முதலீட்டுக்கு பெண்கள் வந்து இன்றைக்கு பாதுகாப்பாக வேலை செய்கிறாங்களே, சுதந்திர உணர்வோடு தான் இன்றைக்கு நடமாட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இன்றைக்கு எல்லா புள்ளிவரையும் எடுத்து பாருங்கள், பாலுறவு வன்முறையில் இன்றைக்கு தமிழ்நாடு குறைந்த அளவில் இருக்குது. எல்லா திட்டங்களும் இன்றைக்கி பல தொழில்துறையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஏற்றுமதியில், பொருள் உற்பத்தியில், ஜிடிபியில், எல்லாவற்றிலையும் இந்தியாவிலே இன்றைக்கு முதல் வரிசையில் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது புள்ளி விவரங்கள், ஆதாரங்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றன. ஆக இந்த மாடல் ஆட்சியை வந்து சீர்குலைப்பது என்பது இந்தியா முழுதும் ஒரு இந்துத்துவ ஆட்சியை கொள்வதற்கு ஒரே தடைக்கல்லாக நிற்பது இன்றைக்கு திராவிட மாடல் வச்சு ஒன்று தான். இந்த ஆட்சியை வந்து கிழித்திட்டிங்கன்னா இந்த தமிழ்நாடு முழுதும் ஒரு இந்து மயமாக்கலாம், காவி மயமாக்கலாம்னு திட்டமிடுறாங்க. அதற்காக தான் இவ்வளவு சக்திகள் இன்றைக்கு குறிவைத்து இந்த ஆட்சியை இன்றைக்கு கடும் நெருக்கடியில் உண்டாக்கி கொண்டிருக்கின்றன. அதையும் மீறி மக்கள் நல திட்டங்களால் இந்த ஆட்சி மக்களுடைய உள்ளத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியாக இருக்கிறது. திரு அக்னீஸ்வரன், இந்த ஆட்சியினால பயனடைந்தவங்க ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறாங்க. எந்த ஒரு வீட்டுக்கு போனாலும் ஏதேனும் ஒருவர் இந்த ஆட்சியினால் பயனடைஞ்சிருப்பாங்க. அதனால் இந்த விமர்சனங்கள் எல்லாம் பொருட்டே படுத்தாதீங்க, விமர்சிப்பவர்கள் தொடர்ந்து விமர்சிக்கட்டும், 7வது முறையாக ஆட்சியை பிடிப்போன்னு முதலமைச்சர் சொல்றார். அது யாருக்கான சவால் நினைக்கிறீங்க? அது நடைமுறையில் இன்னைக்கு களச்சூழல் அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? களச்சூழல் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய வாதம். சார், நீங்கள் கேட்டிருக்கிறீங்க 7வது முறையாக தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினத்தில் பேசியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 7வது முறையாக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அது அரசியலா ஆவேசமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது ஒரு ஆவேசமான அரசியல் அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இப்போ பேசுகிற போது எல்லாரும் வந்து அவங்கவுங்க சொன்ன கருத்துக்கள் தமிழ்நாட்டில் திட்டங்கள் எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறத காட்டிலும் இப்போது சித்தாந்த அரசியலில் நாம் அதிகமாக அரசாங்கமும் அதிக கவனம் செலுத்துகிறதே என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய வேதனையாக இருக்குது. சித்தாந்தம் தேவை, அதே நேரத்தில் சித்தாந்தமே இல்லாதவர்கள்ட்ட போயிட்டு அதுக்கு ஏன் கவலைப்படணும்? சந்தோஷம் எல்லாம் படணும். இல்ல எனக்கு கவலை ஒட்டுமொத்த அரசாங்கம் இல்ல. பிரசன்னா கரெக்ட். ஆனா இது என்னடா, பிரசன்னா பேசும்போது எல்லோரும் அமைதியாக இருக்க வேண்டும். ஆனால் நான் பேசுகிற போது பிரசன்னா வந்தால் அவர் சிரிப்பார். எனக்கு அதுதான் இதா இருக்குது. ஒரு 2 நிமிஷம் பேச விடுங்க, அதுக்கப்புறம் என்னை வந்து அப்படி போட்டு உருவாஞ்சூருக்கு போட்டு இழுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் உலகத்திலே அறிவார்ந்த சமுதாயம் என்பதை நீங்கள் சொல்லித்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சியை அல்லது எதிர்கட்சியை விமர்சிக்கக்கூடிய சில கட்சிகள் இருக்கு பாருங்க. இது அவைகள் எல்லாமே நிரூபிக்கப்படாத ஒன்று. இப்போ தந்தை பெரியாரை பற்றி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதாவது உலக பல்கலைக்கழகத்திலேயோ அல்லது இந்த நாட்டு பல்கலைக்கழகத்திலேயோ தந்தை பெரியாரை பற்றி ஒரு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாங்களா? கல்வியில் கடைசி வரைக்கும் சென்று தூத்துக்குடியில் முத்து எடுத்ததை போல நீங்கள் அத்தனை விஷயத்தையும் கற்றறிந்த ஆசான்களா? நீங்கள் ஒரு தந்தை பெரியாரை குறை சொல்லுவது என்னுடைய பார்வை. நான் அப்படித்தான் பார்க்கிறேன். அரசியல் கட்சிகள் வேறு விதமாக பார்க்கலாம்.
ஆனால் 488 இறந்து போன புத்தனை உலகம் இன்றைக்கும் 600 கோடிக்கு மேல வந்து பின்பற்றி கொண்டிருக்கிறார்களே, அதை பத்தி யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்தியாவில் தானே பிறந்தாரு. ஆனால் புத்தன் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. ஆகவே புத்தனை போல தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் உருவெடுத்த காரணத்தினால் புத்தரை போல் தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரை பார்க்கிறார்கள். நான் ஒண்ணு கேட்கிறேன், பெரியார் வருஷத்துக்கு ஒரு தடவை 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பேச்சை மாத்திக்கிட்டே இருந்தாரா என்ன? ஒண்ணு இல்லையே. மகாவீரர், புத்தர், அசோகர் இவங்க 3 பேரும் செல்வ செழிப்பா வாழ்ந்தவங்க. அரசாங்கம் நீங்க சொல்லக்கூடிய இன்றைய அரசாங்கம் அன்னைக்கு மன்னர் வழியில வந்தவங்க, செல்வ செழிப்பா இருந்தவங்க. வேணான்னு தூக்கி போட்டு வந்தாங்க. இன்னும் வரைக்கும் உலகம் அவர்களை வணங்குகிறது என்றால் என்ன அர்த்தம்? ஆகையினால இவங்களை பொறுத்தளவுல திராவிடம் என்று சொன்னாலே அவர்களுக்கு பாவக்காயை போல கசக்கிறது. காரணம், அவர்கள் வெறும் அசலாக இருக்கிறவர்களை நகல் மட்டும் வந்து எதை எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா இவங்க இப்படி பண்றாங்க, திராவிடம் என்றாலே இப்படித்தான். நான் என்ன கேட்கிறேன், திராவிடம் என்றால் தவறு என்றால் 1885 கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று எழுதினாரே, அந்த புத்தக தவறுன்னு சொல்றீங்களா? சரி, நீங்க ரவீந்திரநாத் தாகூர் நீங்க வந்து அந்த ஜனகணமன பாடுகிற போது திராவிடம் என்று சொல்லியிருக்கிறாரே, 11 ஆண்டுகால ஆட்சியில பாஜக ஆட்சியில ஜனகணமன பாடுகிற போது திராவிடம் என்கிற சொல்லை உங்களால் அகற்ற முடியுமா? சரி, அதவே நீங்க அகற்றிட்டா கூட பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் என்கிற புத்தகத்தில் திராவிடம் என்கிற மொழி ஒற்றுமை பத்தி பேசியிருக்கிறாரே, இனத்தை பத்தி பேசியிருக்கிறாரே, அப்ப அந்த பக்கிம் சந்திரஜி எடுத்துருவீங்களா? ஆகவே இவர்கள் எல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெரியாரை வைத்து நீங்கள் இப்போ வந்து புகழ் மாலை செலுத்துறீங்க, இன்னைக்கு தந்தை பெரியாரை இகழ் மாலை செலுத்துறீங்கன்னா இது உங்களுடைய முதிர்ச்சியை காட்டுகிறது. அதோட நம்ம விட்டுருவோம். ஆனால் ஒரு அரசாங்கமா அதுல வந்து ரொம்ப அக்கறை காட்டுது, எனக்கு அதுதான் வேதனை. நீங்கள் பேச பேசத்தான் அவர்கள் வளருகிறார்கள். அவர்கள் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப வேற ஏதாவது காங்கிரஸ் கட்சி வந்துருச்சுன்னா அங்க போய் ஆமா ஆமா வீர சாவர்கர் வந்து தவறானவர்னு அங்க போய் சொல்லுவாங்க. ஆகவே காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாத்துகிறவர்களுக்கு நீங்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டாம். இப்ப நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவோம். ஏன்னா சார் வந்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லி குணா சார் என்ன கேட்டுருவீங்க சார். நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ 7வது முறையாக வருவோம் என்று தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார் என்றால், நான் இப்ப கேட்பது, நீங்கள் 520 வாக்குறுதிகளில் 221 மாதம் மின் கணக்கீடு எடுப்போம் என்று சொன்னீங்க. ஏன் எடுக்கல? நீட்டு விலக்கு ஏன் கொண்டு வரவில்லை? 360 இது வரைக்கும் இந்த மது பிரியர்கள் நிறைய குடிச்சிட்டா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நாங்க வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணுவோம், மறுவாழ்வு இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அது பண்ணியாச்சா? சரி, கல்வி கடன் ரத்து என்று சொல்லியிருந்தீங்களே, இதுவரைக்கும் கல்வி கடன் 3.5 ஆண்டுகளாயும் ரத்து ஆயிற்றுதா? இல்லையே. ஆகவே மடிக்கணினி தான் அதிமுக ஆட்சியில் கொடுத்தார்கள், நீங்கள் கை கணினி நாங்கள் தருவோம் என்று கொடுத்தீங்களா? ஆகவே இந்த அரசு என்பது இவர்களுடைய நம்பிக்கையை காட்டுகிறது. மக்கள் எந்த விதமாக இருக்கிறார், ஆனால் இங்க கூட்டணி பலமாக இருக்கிறார்கள் உண்மைதான். ஆனால் பலமாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியினாலேயே நீட்டு விலக்கை கொண்டு வர முடியவில்லை என்றால் இதனுடைய பார்வை என்னவா இருக்குது? மக்கள் என்ன நினைப்பாங்க? கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையா நிறைவேற்றல, அதனால இந்த ஆட்சி மீண்டும் வராதுன்னு சொல்றீங்களா? அதுவும் ஒரு பார்வை. அதை விட அதிகமாக இவர்கள் வந்து சித்தாந்தத்துக்கு சார் இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சீமான், அது அப்புறம் இன்னொருத்தர் வந்து நம்மளுடைய நடிகர் விஜய் அவர்கள், இப்போ இவங்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதாவினுடைய அப்படியே அவங்களுடைய பாரதிய ஜனதா இன்ஜின்னா இவங்கெல்லாம் டக்கு 20 டக்கு இருக்கும், 20 டக்குகள் அந்தந்த ஊர்ல வரைக்கும் போகும். ஆகவே இவர்கள் இன்றைக்கு இன்னொரு விஷயம் சார், தமிழ்நாடு அரசு முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறது, அப்படிதான் நான் பார்க்கிறேன். இதே ஆளுநரை நீட்டு விலக்கு மசோதா 142 நாள் கழிச்சு நீங்க திருப்பி அனுப்பினாரே, அதற்கு முன்னாடி இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர், இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு TR பாலு அவர்கள் தலைமையில சந்தித்தாங்க. என்ன சொன்னாங்க?
இவங்க வந்து உடனடியா ஆளுநரை மாத்தணும்னு சொன்னாங்க. அன்றைக்கு ஆளுநரை மாத்தணும்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அதே ஆளுநர் தான் இருக்கிறாரு. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு இல்ல இல்ல இதே ஆளுநர் இருக்கட்டும். அப்ப நான் கேட்பது, ஆளுநர் என்ன அவையில பேசாம போனாலும் போகட்டுமே ஒழிய, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இந்த ஆளுநர் தான் இருக்கணும் என்று சொன்னால் தமிழ்நாடு ஒரு முரண்பாடான நிகழ்வை நான் பார்க்கிறேன். ஆகையினால இவைகள் எல்லாமே நீங்கள் ஆளுநருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். அது மாதிரி திரு சீமான் அவர்கள் பேசுவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க. அவர்கள் பேசுவதில் எந்த விதமான முக்கியத்துவம் தராதீங்க, அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் தராதீங்க, சீமானுக்கு தராதீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தாங்க, அதிமுகவுக்கு தாங்க. எதிர்க்கட்சியோடு ஆளுங்கட்சி நேரடியான அரசியல், இந்த இருதுருவ அரசியல் தான் இருக்கணும்ன்றீங்களா? சித்தாந்த ரீதியாக வரக்கூடிய விமர்சனங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு தலைமை தாங்கிறதுனாலேயே ஒரு முதலமைச்சர் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சார் நீங்க நான் வந்து இவங்களுக்கெல்லாம் தராதீங்க அப்படின்னா நீங்க அவங்கள பேச்ச காதலே போட்டுக்கிறாதீங்க. அவர்கள் பேசுவதனால தந்தை பெரியார் புத்தகத்திலிருந்து அகற்றிப்பட விட மாட்டார். ஆனால் பெரியாரை போல் கடைசி வரைக்கும் அவர் சொகுசு பங்களாவில் வாழல, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கார்ல வாழல, அவர் என்னைக்கு ஒரு கவுன்சிலரா கூட வரல. அவருடைய தென்னை மரத்தை ஆட்டைய போடல, அவருடைய தென்னை மரத்தை 500 தென்னை மரத்தை வெட்டினாரு. இவைகள் எல்லாம் இருக்கிற போது இவைகள் எல்லாம் பொய் என்று இவர்களாகவே வேறு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ஒன்ன கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா இவர்களுக்கு ஏன் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிதான் பார்க்கிறேன். இன்னொரு விஷயம் சார் கேட்ட நெறியாளர் சார் கேட்ட கேள்வி, நீங்க வந்து அவங்கெல்லாம் இது பண்ணாதீங்க, தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் சொல்லுவதை வைத்துக் கொண்டு பொழுதன்னைக்கு இதே அரசியலை பண்ணால் அவர்கள் வளருகிறார்கள், மக்கள் நலத்திட்டங்கள் அப்படியே தொய்வாய் கிடக்கிறது. அப்படிதான் நான் பார்க்கிறேன் சார். சரி, திரு விஜயசங்கர் சாரோட கோணத்தை கேட்கலாம். உங்க பாயிண்ட் என்ன சார்? இல்லை, எனக்கு இப்போ நடந்து வந்து கொள்கை விவாதங்கள் நடக்குதுன்னு சொல்றதில்ல, இது வந்து டேல் ஆஃப் டூ சிட்டிஸ்னு ஒரு நாவல் இருக்குது. பிரெஞ்சு புரட்சி பின்னணியில் வந்து சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதுது. ஒரு துவக்க வரிகள் வந்து ரொம்ப முக்கியமானது. அது என்னென்னா, இட் இஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் இஸ் த ஒர்ஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் த ஏஜ் ஆஃப் விஸ்டம், இட் த ஏஜ் ஆஃப் ஃபூலிஷ்னஸ் அப்படின்னு வரிசையாக போகும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு சிக்கலான காலத்தில் தான், காலங்களிலே சிறந்த காலம் இதுதான், காலங்களிலே மோசமான காலமும் இதுதான், காலங்களே அறிவின் சிறந்த காலமும் இதுதான், காலங்களே முட்டாள்தனமான காலமும் இதுதான். இது வந்து இந்த மாதிரி இந்த சூழலை பார்த்திங்கன்னா, இப்போது நடக்கிற இந்த விவாதங்கள், இப்போ வந்திருக்கிற கொள்கை விவாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா, மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து கொள்கை சார்ந்த விவாதங்கள் நடக்குது. அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது யார் பேசினாலும் சரி. இப்போது முதல்வர் சொன்ன மாதிரி கவர்னர் தொடர்ந்து பேசட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, கவர்னர் தொடர்ந்து பேச வேண்டும், அண்ணாமலை அவர்களும் தொடர்ந்து பேச வேண்டும், அண்ணாமலை தொடர்ந்து தலைவராக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் சீமான் என்பவர்களும் தொடர்ந்து இருக்க வேண்டும், அவரை சிறைக்கெல்லாம் அனுப்பக்கூடாது. பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா, இந்த கொள்கை சார்ந்த விவாதங்கள் வந்து இப்போ பெரிய அளவு வந்திருக்கு. ஃபெடரலிசம், அரசமைப்பு, மாநில உரிமை, அப்புறம் வந்து பகுத்தறிவு கொள்கை, இதெல்லாம் பற்றி இப்போ வந்து நிறைய விவாதங்கள் நடக்குது. முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு விவாதம் நடக்குதுன்னா, இது வந்து ஒரு பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்பாங்க. ஒரு விதத்தில் வந்து நல்லதுன்னு பார்க்குறேன். இந்த கொள்கை விவாதம் வந்து இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு வந்து இது வந்து பல விஷயங்கள் இப்போது விவாதமோ தர்க்கமோ ஒரு விவாதத்துக்குன்னு ஒரு தரம் இருக்கு, தரவு இருக்கு, அதற்கென்ற ஒரு கண்ணியம் இருக்கு. அதுதானே அந்த தன்மைகளோடு ஒரு விவாதம் நடந்தா தானே ஆதாரம் இதெல்லாம் இருந்தா தானே அதுக்கு ஒரு விவாதத்துக்கு மரியாதை. இல்லை, அக்னி சொன்னதை ஒத்துக்கிறேன். அவங்ககிட்ட ஏன் பதில் சொன்னீங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கணுங்கிறேன். தரம் என்பதை வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து இப்போ கவர்னர் மாதிரி இப்போ கவர்னரை பற்றி பேசுனீங்கன்னா, நீங்கள் இந்த கவர்னர் பற்றி ஒரு விஷயத்தை முன்னாடி சொல்லணும். இவர் முன்னாடி இந்த மாநிலத்தில் நாகாலாண்டில் என்ன இருந்துச்சு, அவர் ஒரு கவர்னர் இருக்கார், 2021 வரைக்கும் இருக்கார். அப்போ வந்து அவர் வந்து கவர்னராக மட்டும் இல்லை, இன்டர்லெக்யூட்டர். அதாவது என்னென்னா, அங்கே வந்து பல ஆயுத குழுக்கள் இருக்குது. நாகாலாந்து சோஷலிஸ்ட் கவுன்சில் NSCN இருக்குது. அங்கே வந்து இவர் வந்து ஒரு புரோக்கராக போகிறாங்க. புரோக்கருங்கிற வேர்டு தப்பாக எடுத்துக்க வேண்டாம். புரோக்கருங்கிறது இன்டர்லெக்யூட்டர், புரோக்கரிங் பீஸ் சொல்கிற மாதிரி. அந்த இடத்துல என்னென்னா, இவர் வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு குழுக்களுக்கிடையே வந்து இவர் ஒரு பெரிய பகைமையை வளர்த்து விட்டு கடைசியில் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அது வந்து பயங்கரமான எதிர்ப்பு வருது. அப்போ அந்த NSCN IM இசாக் முயா என்பவர் தான் அதில் தலைவர், தான் பெரிய குழு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 23 ஆண்டுகளாக 6 பிரதமர்கள் வந்து இதை வந்து முன்னின்று நடத்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அது எவ்வளோ மோசமாக இருக்குன்னா, இந்த வேலையெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து
has come to a nauseating end அப்படின்னா அருவருப்பான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த கவர்னர் வந்து இந்த இன்டர்லோக்கியர் வந்து ஒரு லையபிலிட்டியாக இருக்குது, சுமையாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சாதனை. ஒரு கவர்னர் வந்து ஒரு மாநிலத்தை விட்டு போகும்போது வந்து பொதுவாக வந்து என்ன ஒரு வரவேற்பெல்லாம் அளிக்கப்படும். ஆனால் ஒரு கவர்னர் போனதே வந்து ஒரு மாநிலமே கொண்டாடினது வந்து நாகாலாண்டில் நடந்துச்சு. அதுக்கு என்னென்னா ஹிந்து பத்திரிகையிலே வந்து செய்தி வந்திருக்கு, சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் ஆஸ் ரவி வந்து லீவ்ஸ் RN ரவின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, கொஹிமாவில் இருக்க ப்ரெஸ் கிளப் அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் சங்கம் வந்து அதை வந்து அந்த அவருடைய ஃபேர்வெல் ஃபங்க்ஷனை வந்து பாய்காட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட சாதனையாளர் தான் இங்கே வந்து அதே இவர் வந்து போலீஸ் அதிகாரி வந்து போலீஸ் டெக்னிக்கெல்லாம் இங்கே யூஸ் பண்ணி தான் பண்ணுறாருலாம். அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கன்னா அவரும் வந்து தொடர்ந்து இந்த ஆட்சியை பற்றி விவாதங்களை அதாவது திராவிட மாடல்னு கிடையாது. அதாவது கவர்னர் என்பது எப்படி காலகாலமாக நடந்திருக்க விவாதம் என்னென்னா கவர்னர் வந்து எபோவ் பாலிடிக்ஸ் இருக்கணுங்கிறது தான் வந்து நமக்கு இருக்கிற அது வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது. எப்படின்னா இந்த கவர்னர் போஸ்ட் வந்து டயார்கின்னு இரட்டை ஆட்சி முறையில் கொண்டு வந்தாங்க 1919. அப்போ வந்து கவர்னருக்கு வந்து அதிக அதிகாரம், கவர்னரின் கவுன்சில் ஒன்று இருந்துச்சு, மினிஸ்டர்ஸ் கவுன்சில் இருந்துச்சு. அந்த மினிஸ்டரை வந்து தேர்ந்தெடுக்கிறதே கவர்னர் தான். அப்படிப்பட்ட கவர்னர் இருந்தது வந்து 1935 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு வருது. அதுதான் நம்முடைய அரசியல் சட்டத்துக்கு முன்பு வந்த சட்டம். அதில் தான் வந்து ஃபெடரல் ஒரு ஆட்சி முறைன்னு சொல்லி ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. அதில் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் ஒன்று, ஸ்டேட்ஸ் ப்ராவின்சஸ் சொல்லும்போது கவர்னருடைய பவர் அங்கே குறைக்கப்படுது. அந்த அரசு அது எதுக்கு அது சொல்கிறேன், அதுக்கு ஒரு வரலாற்று தொடர்ச்சிக்காக சொல்கிறேன். அந்த நேரத்தில் கூட கவர்னரின் அந்த அதிகாரங்கள் அப்போ குறைக்கப்பட்டது. ஆனால் அதை கூட காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளாமல் காங்கிரஸ் வந்து பதவி ஏற்க எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க 1937 பதவி ஏற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அப்போ வந்து என்ன அங்கே என்ன விவாதம்னா ஒரு கவர்னர் என்பவர் வந்து நியமன அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து விவாதம் வருது. அப்போ வந்து கவர்னர் வந்து நியமனம் செய்யப்படுமா தேர்ந்தெடுக்கப்படணும் விவாதம் வருது. ஃபஸ்ட்டு டிராஃப்ட் கமிட்டி இருக்குல்ல, அரசியலமைப்பு சட்ட கமிட்டியில் வந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னோடனையும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது அப்படின்னு எதுக்கு காரணம் சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பவர் சென்டர் உருவாயிரும், இன்னொரு பவர் சென்டர் ஆயிரும், இன்னொன்று அதே கட்சியிலேருந்து ஒரு கவர்னர் கூட வந்துடலாம். அதனால் வந்து நியமனம் தான் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நியமனம் செய்யப்படும் சொல்லும்போதே அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும், எவ்வளவு பாலிட்டிக்ஸ் இருக்க வேண்டும் என்றுதான் அதோட அடிப்படை. அப்படி தான் கவர்னரோட பவர் குறைக்கப்பட்டது. இன்றைக்கி இந்த கவர்னரோ ஆரிஃப் முகமது தான் கேரளாவில் பண்ணுறது தான் அந்த பவரை வந்து மறுபடியும் எடுக்க பார்க்குறாங்க. அரசியலமைப்பு சட்டத்திலே இல்லாத பவர் வந்து இவர்கள் வந்து எடுக்க பார்க்குறாங்க. அப்போ வந்து அது வந்து பெரிய ஒரு சவாலாக இருக்குது. ஆனால் என்னென்னா இன்றைக்கி இவர்கள் செய்யும் செயல்கள் எல்லாமே வந்து கவர்னர் என்ற அமைப்பு, ஆளுநர் என்ற அமைப்பு தேவையா அப்படிங்கிற ஒரு விவாதத்தையும் துவக்கி இருக்கிறது வந்து நல்லதாக தான் நான் பார்க்குறேன். இப்படித்தான் அரசியல் மாற்றங்கள் வரும். அடுத்த தலைமுறைக்கு வந்து பல செய்திகள் போய் சேரும். இது வந்து ஒரு வந்து ஐடியாலஜிக்கலாக ரெண்டாக பிரியும். அதாவது கொள்கை ரீதியாக வந்து இன்னும் எந்த பக்கம் இருக்கிறாங்க அது முடிவெடுக்க வேண்டிய சூழல் தான் இல்லாங்க. அதில் முக்கியமான விஷயம்னா அதிமுக அதாவது மாநில சுயாட்சி என்ற தீர்மானத்தை முதலாக தான் 1974 கலைஞர் கருணாநிதி கொண்டு வர்றார். அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்னென்னா மாநில சுயாட்சி என்பது எங்கள் தமிழ்நாட்டுக்காக மட்டும் கேட்கவில்லை, எல்லாருக்கும் கேட்கிறேன் அப்படின்னு. அப்போது மற்றவர்களுக்கு சேர்த்து தான் மாநில சுயாட்சி கேட்கும்போது இங்கே இருக்கிற அதிமுக வந்து அதை வந்து ஒரு அதை அவங்க தான் முன்னெடுத்து போகணும். இல்லை, நீங்கள் நிர்வாக அரசியலை பேசாமல் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துறதுல வேகம் காட்டாமல் இது மாதிரியான விஷயங்கள் போய் நேரத்தை வீண் பண்ணுறீங்களேன்னு. இல்லை அதில் என்னென்னா மக்கள் நல திட்டங்கள் என்பது ஒரு சைடில் வந்து இந்த பெண்களுக்கான இந்த குழந்தைகள் சத்துணவு திட்டம் வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு நிறைய போயிட்டுருக்கு. ஆனால் இவங்களுக்கு வந்து சில நிதி நெருக்கடி இந்த மாதிரி காரணங்கள்லாம் அந்த விமர்சனங்கள்லாம் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம தள்ள முடியாது. ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து கொள்கை ரீதியாக எதிர்க்க வேண்டிய பாஜகவை வந்து கொள்கை ரீதியாக எதிர்க்காமல் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறது வந்து அது ஒரு மேலே அது வந்து பின்னோக்கி தான் தள்ளுது அரசியலை. அதிமுகவும் களத்தில் இறங்கியிருக்கணும். ஏன்னா நாளைக்கு இவங்க ஆட்சி வந்தாலும் மாநிலத்துக்கு வந்து கவர்னரோட அதிகாரம் என்பது உங்களுக்கும், கவர்னருக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்கக்கூடாது என்பது உங்களுக்கும் தேவையாது. கலைஞர் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி வந்து அது முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி மாநில உரிமைகள் பறிக்கப்படுது, எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை வந்திருக்கும் போது அதிமுகவும் இந்த களத்தில் நிற்க வேண்டிய ஆனால் நிற்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. திரு ராமசாமி ஐயப்பன், கவர்னர் வந்து ரொம்ப அன்பாப்புலராக இருக்கிறாரு. அவர் பேசுவதால் அவர் பேச தமிழ்நாட்டு உணர்வுக்கு எதிராக பேசுகிறாரு. அப்படி பேசுறதுனால திமுகவுக்கு பொலிட்டிக்கலாக அதில் ஒரு மைலேஜ் இருக்குது, ஆகவே அவரை மாற்ற வேணாம்ன்ற ஒரு இடத்துக்கு, கிண்டலாக சொல்லக்கூடிய இடத்துக்கு முதலமைச்சர் இன்றைக்கு நகர்ந்திருக்கிறார். திரு விஜயசங்கர் சொன்ன ஒரு பார்வை என்னன்னா, இந்த மாதிரியான கொள்கை சார்ந்த விவாதங்கள் மேலெழும்பி வர்றதும் கவர்னர்கள் அத்துமீறுகிற போது இனி இந்த விவாதம் வந்து கவர்னர் பதவியே எதிர்காலத்தில் வேணுமா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய இடத்துக்கு அது தள்ளும் அப்படின்னு சொல்றாரு. உங்க கோணம் என்ன? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள்.
முதல்ல உங்கள் கேள்விகளுக்கு வரத்துக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள். விஜய் சங்கர் ஐயா அவர்களோட வாதத்தோட கிட்டத்தட்ட அவர் சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸோடையுமே எனக்கு சம்மதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விவாதம் அப்படின்ற பேச்சுக்கே கிட்டத்தட்ட இடம் கிடையாது. சிலதில் வேணால் காரணங்களோ இல்லை சிலர்களோட செயல்களுக்கான காரணங்கள் அப்படின்றதுல வேணால் வேறுபாடுகள் இருக்கலாம். ஒன்று முக்கியமாக அவர் சொன்னதில் ஒருமித்த கருத்து அப்படின்றது ஒரு டிஸ்கோர்ஸ்ன்றது அவசியம். இந்த ஐடியாலஜி சார்ந்த டிஸ்கோர்ஸ் அப்படின்றது போன ஒரு 15 ஆண்டு காலத்தில் பயங்கரமாக குறைந்திருக்கிறது. அது போன ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளில் இன்னும் அதிகமாக இருக்குது. அது திமுக ஆட்சிக்கு வந்ததுனால அப்படின்றத செலிப்ரேட் பண்ணிட வேண்டாம். எனக்கு தெரியும் நண்பர் பிரசன்னா அவர்கள் அதை வந்து உடனே செலிப்ரேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அது திமுக ஆட்சிக்கு வந்ததுனால அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து பல தலைவர்கள், பல கட்சிகளை சார்ந்தவர்கள், இல்லை பல நோக்கத்தை சார்ந்தவர்கள், இல்லை பல ஐடியாலஜிகளை சார்ந்தவர்கள் வந்து வெவ்வேறு கருத்துக்களை இப்போ முன்வைக்கிறாங்க. அந்த முன்வைக்கும் போது அந்த விவாதம் வந்து வளர்கிறது அப்படின்றது நல்ல பார்வை. ஆனால் அதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த விவாதம் டிஸ்கோர்ஸ் அப்படின்றதோட குவாலிட்டி, அப்புறம் அதை வந்து எவ்வாறு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து சிலர் வந்து தாழ்ந்துடுறாங்க அவங்க வார்த்தை பயன்பாடுகளில், சொல் பயன்பாடுகளில் அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஒருத்தர் சொன்ன கருத்து ஏற்புடையது கிடையாது, அவர் தவறு அப்படின்னா அது நம்ம வந்து அவரை அவமதிக்கணும் இல்லை அவரை இழிவுபடுத்தணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அந்த கொள்கையோ இல்லை அந்த செயலையோ கேள்வி கேட்டால் போதும். அதை தான் பல தலைவர்கள் நம்ம இன்றைக்கும் ஞாபகம் வச்சிருக்க பல தலைவர்கள் பண்ணுறாங்க. கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கலாம், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். அவர் வந்து எல்லாரோடையுமே வந்து எதிர்ப்பு இருக்கலாம், ஆனால் அந்த கருத்தை எவ்வாறு வச்சாரு அப்படின்றது சட்டிலாக இருக்கிறத மட்டும் நான் சொல்லலை. அந்த வார்த்தை பயன்பாடு அப்படின்றதே எவ்வாறு இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி வந்து அரசியலில் அந்த வார்த்தை பயன்பாடு பல தரப்பில் திமுக வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க அப்படின்ற போது அவர்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர்கள் 6 முறை நாங்கள் ஏற்கனவே ஆட்சியில் இருந்திருக்கோம் அப்படின்னா அவர்கள் மற்றவர்களோட இன்னும் முக்கியமான இடத்துல இருக்காங்க. அப்போ அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை அசம்பிளி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அவர்களோட வார்த்தை பயன்பாடுகளே பல இடங்களில் வந்து மிகவும் தவறாக, தரக்குறைவாக கூட இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் அந்த குவாலிட்டி மாற்ற வேண்டிய அவசியம் டெஃபினட்டாக இருக்குது. குவாலிட்டி ஆஃப் டிஸ்கோர்ஸ் டெஃபினட்டாக மாற வேண்டும். அது வந்து ஒருத்தரோட குரலையோ ஐடியாலஜியோ யாரும் குறைக்க போகிறது கிடையாது. முக்கியமான ஒன்று. 2வது விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து உங்களோட தலைப்புக்கு வந்துடுறேன், அதற்கப்புறம் உங்கள் கேள்விக்கு வந்துடுறேன். இன்னைக்கு தலைப்பாக நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து இந்த ஆவேசமாக அரசியலா அப்படின்னா, என்னைக்கு இருந்தாலும் அரசியல் கட்சியின் தலைவர், அந்த கட்சியின் நோக்கம் என்ன அப்படின்னு, அடுத்தது அந்த கட்சி தேர்வு பெற வேண்டும் அப்படின்ற போது அது அரசியல் அப்படின்னு தான் பார்க்க வேண்டும். ஆவேசம் அடையணும் அப்படின்னா ஆவேசம் அடையணும்ன்ற கள்ளக்குறிச்சியில் ஆவேசம் அடைஞ்சிருக்கணும். ஆவேசம் அடையணும் அப்படின்னா இது என்ன மரக்காண இது என்ன கள்ளச்சாராய விபத்தில் ஆவேசம் அடைஞ்சிருக்கணும். அப்போ வந்து குடி தண்ணீரில் வந்து மலம் கலந்ததில் ஆவேசம் அடைஞ்சிருக்கணும். பெண்களுக்கு இருக்க ஆபத்தில் ஆவேசம் அடைஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற சேஞ்சஸ் வந்து எல்லா ஸ்டேட்டோடையும் ப்ராக்ரெசிவாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு அவர்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்னைக்கு எவ்வாறு இருந்திருக்கு அப்படின்ற சூழ்நிலையில் ஆவேசம் அடைஞ்சிருக்கணும். திமுக உட்கட்சிக்குள்ளே எவ்வாறு இருந்தார்கள், செயல்பட்டார்கள் அப்படின்ற வருத்தம் தெரிவித்திருந்தார் முதலமைச்சர் சில மாதங்களுக்கு முன்னால். அந்த ஆவேசம் வந்து இன்னைக்கு இருக்கு அப்படின்னா அதை வந்து ஏற்புடையதாக இருக்கும் முதலமைச்சராக. இன்னைக்கு இருந்தது வெறும் அரசியல் மட்டும்தான் காரணம். அதில் வந்து நம்ம மற்ற சில விஷயங்களையும் நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, புதுசாக வந்தவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்க கட்சியிலே இருக்கிற ஹிப்போக்ரஸியை பார்க்க வேண்டியது இருக்குது. பிரசன்னா போல பலர் வந்து பல காலமாக, நான் சின்ன வயசில் நான் காலேஜில் படிக்கிறதுலேருந்து சிலரை வந்து நான் அடிமட்ட அரசியலில் பார்த்துட்டு இருந்திருக்கேன். போஸ்டர் ஓட்டுறதா இருக்கலாம், பப்ளிக் ஸ்பேஸில் இதனா ஒரேட்டராக பார்த்துருக்கலாம், இல்லை மாணவர்களோட உரையாடுறதா பார்த்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு புதிதாக அந்த கட்சியில் வந்தவர்களே வந்து இன்னைக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. அப்போ அவங்க கட்சியிலே வந்து பல ஆண்டு காலமாக, இல்லாட்டி முதலமைச்சர்களோட சகோதரி அவர்கள் இருக்காங்க, பல ஆண்டு காலமாக அவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து திமுக அவர்களோட கட்சியோட இல்லைங்க. அதனாலதான் நான் முரண்னு சொல்றேன்னா, திமுகல வந்து ஹிப்போக்ரஸியும் கான்ட்ரடிக்ஷனும் கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்றதான் சொல்றேன். நான் வந்தவர்களை புதிதாக கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அங்க அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்க முடியாது அப்படின்றத சொல்றேன். நான் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்ல, பல மூத்த தலைவர்கள் டெஃபினட்டா இருக்காங்க. சோ அந்த மூத்த தலைவர்கள் எல்லாரையுமே வந்து வாய்ப்பில்லை அப்படின்னு அந்த கான்ட்ரடிக்ஷனை கொண்டு வர முடியுமா? இல்ல அவர் வந்து தரம் தாழ்ந்து போனதுன்னு சொல்றாரு. ஆனால் யார் தரம் தாழ்ந்து பேசுகிறாங்கன்னு சொல்கிற அடையாளப்படுத்துறது வந்து தவறாக இருக்குது. யார் பேசுகிறாங்கன்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு. இதில் இன்னொன்னா, அந்த தரம் தாழ்ந்து பேசுபவர்களை வந்து யார் ஆதரிக்கிறார் பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி. அவர் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர் என்று தான் எனக்கு தெரிஞ்ச வரை.
அல்லது ஓப்பனாக சொல்லலைன்னா கூட அப்படி மறைமுகமாக அரசியல் ஆர்வலர் அந்த மாதிரிலாம் ஒரு வச்சுக்கலாம். வலதுசாரி சிந்தனை கொண்டவர் வலதுசாரி வச்சுக்கங்க. சிந்தனை, அது இடதுசாரியில் சிந்தனையாளர் இல்லாத மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். சரி, நீங்க ஒரு இடதுசாரி சரி, சிந்தனையாளரா நான் ஒரு வச்சுக்கங்க. இடதுசாரி சிந்தனை எடுத்துக்கிறேன். அது ரொம்ப பெருமையாக இருக்கேன். அது யாரை கண்டிக்க வேண்டுமோ அவங்களை நேராக பேரை சொல்லி கண்டிக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு அந்த தரம் தாழ்ந்து பேசுபவர்களை ஆதரித்து கொண்டு போகல யாரு? ஹெச் ராஜா, தமிழிசை, அங்க இருக்க அந்த பாரதிய பாஜக காரங்க தான் ஆதரிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு. டீம் பார்ட்னர் சார். டீம் பார்ட்னர் சொல்றாங்க. அப்போ ராமசாமி எப்படி வந்து என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அவர் இன்னும் ஓப்பனா வந்து டீம் பார்ட்னர்ஸ் எல்லாம் யாரை கண்டிக்கணும், அந்த தரம் தாழ்ந்து போனதுக்கு யார் காரணம் அப்படி சொன்னது மட்டும் இல்லாம அடுத்து இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரியஸ்டுகளை இவங்கெல்லாம் வந்து கொள்கைப்பூர்வமாக தான் இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் எங்க பார்த்து ஏதாவது 1-2 அங்கங்கே வரலாம், கோவத்தில் வந்து வெளிப்பாடு வந்து கீழே இருக்கிறவங்க வந்து பேச முடியும். ஆனால் என்னன்னா மேலேருந்து அவர் சொன்ன மாதிரி யாரும் வந்து தரம் தாழ்ந்து அதுக்கு வந்து பதில் சொல்ல, எல்லாமே கொள்கை விளக்கமாக தான் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பிரதமருடைய தேர்தல் நேர பேச்சுகள்லாம் பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும். திரு ராமசாமி நீங்க சொல்லிருக்கீங்களா? ராமசாமி சொல்லிட்டாரு. நான் அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் சொல்றேன், எந்த கட்சியும் மாறுபாடு இல்லாம, நான் டெஃபினட்டா வந்து ரைட் லீனிங் தான், நான் அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனா எல்லா கட்சிகளை சார்ந்தவர்களும், அது வந்து பாஜகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, தாவேக்காக இருந்தாலும் சரி, எல்லா கட்சிகளும் அந்த மாற்றம் தேவை. மக்கள் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. டிஸ்கோர்ஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. டிஸ்கோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படினால அந்த குவாலிட்டி வந்து மாறி இருக்கணும் அப்படின்றதா என்னோட நிலைப்பாடு. மன்னிக்கணும் ராமசாமி, நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய முதலமைச்சர் இன்னைக்கு பேசின வார்த்தைகள்ல வந்து தரைக்குறைவான வார்த்தைகளோ அல்லது ஆவேசமான வார்த்தைகளோ எல்லாம் கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்களுக்கு சித்தாந்த எதிரிகளை நாங்கள் அடையாளப்படுத்துறோம்னாரு. நீங்க என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா, ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு நீங்க ஒரு அடையாளப்படுத்துறீங்க. நீங்க சொல்லணும் அப்படின்னா முதல்ல போய் அட்வைஸ் பண்ணணும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்ணாமலைக்கு போய் கதவை தட்டி, நீ வந்து எப்படிலாம் பேசிட்டு இருக்க தெரியுமா, பத்திரிகையாளர்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிற தெரியுமா, நீ இப்படி சொடக்கு விட்டுட்டு நான் அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லைன்னு நீ பேசுறியா, அது நியாயமா அப்படின்னு முதல்ல நீங்க கேட்டிருக்கணும். இங்க பேர் சொல்ல விரும்பாத ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தற்குறி தலைவர் இருக்கார்ல, அந்த தற்குறி தலைவர் தினம் தினம் பத்திரிகைகளை சந்திக்கிறதோ இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சந்திக்கிறதையோ நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப அவங்க கதவை தட்டி சொல்லி இருக்கணும். நீங்க தலைவர் எல்லாருக்கும் தான் சொல்றேன்றாரு. இல்ல, இது எப்படின்னா எல்லாத்தையும் ஒரே வண்டியில ஏத்திட்டு நீங்க எல்லாரும் அப்படிதான் என்ன மாற்றம் எது நியாயம் எது சரி. ஒரு நிமிஷம் ராமசாமி, நீங்க பேசுறப்ப அமைதியா இருங்க. ராமசாமி ஒரு நிமிஷம். நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு பட்டியலிட்டீங்க, இதுல இது அதுல இதுன்னு. நான் சொல்றேன் இந்தியாவிலேயே தனிநபர் வருமானம் கீழே போய்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே தனிநபர் வருமானம் இந்திய அளவில் கீழே போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் உயர்ந்திருக்கிறது. இது எங்க ஆட்சியினுடைய சாதனை. இந்தியாவில் தொழில் முதலீட்டில் பல மாநிலங்கள் போட்டி போட்டுக்கொண்டு மிரட்டி கொண்டிருக்கிற சூழலில் முதலீட்டாளர்கள் தேர்ந்தெடுக்கிற முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாற்றி இருக்கிறார். பொருளாதார அளவீட்டு குறியீடில் 17வது இடத்துல இருந்ததை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2வது இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். முதலிடம் மகாராஷ்டிரா. கல்வியில் எலிமெண்டரி ஸ்கூல்ல 100% என்ரோல்மெண்ட் ரேஷியோ. சுதந்திர இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் 100% கல்வி சேர்க்கையில் கொடுத்திருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. பெண்கள் 65% பேர் வேலைக்கு போகிற இந்தியாவின் முதல் மாநிலம் தமிழ்நாடாக மாற்றி இருக்கிறார். வறுமை ஒழிப்பில் முதலிடத்தில் இருக்கிறது. இந்தியாவினுடைய சராசரியை விட வறுமை ஒழிப்பில் முதலிடத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. நீங்க இதுதான் சார் சாதனை. அங்கொன்று இங்கொன்று நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஆளுமையின் பிம்பத்தை நீங்க கொச்சைப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா தற்குறி தலைவருக்கும் அண்ணாமலைக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தான் நாங்க கேட்போம். நீங்க சொன்னீங்க ஒரு கட்டமைப்பை வந்து நீங்க தொப்பி போட்டு தாடி வச்சிருக்கிறவெல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொன்ன RSS வலதுசாரி சிந்தனையாளர்களை நான் நீங்க பாஜகன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். கேட்டா நான் பாஜக இல்லேம்பீங்க. நான் சொல்லுவேன், நான் தமிழன், திராவிடத்திற்காக பேசுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருமை மிக்க தொண்டன். இன்னொரு விஷயம் சொன்னீங்க, நீங்க ஏன் டெப்டி சிஎம்க்கு கொடுத்தீங்க அப்படின்னு. சார், என் வீடு இருக்கு சார், என் வீட்டில் நான் எங்க உட்காந்து சாப்பிடணும், எங்க கழிவறை இருக்குன்னு, எங்க படுக்கை அறை இருக்குன்னு, எங்க சமையலறை இருக்கணும்னு நான் தான் முடிவு செய்யணும். எங்கள் இயக்கத்தின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர் தான் தலைவர். எங்கள் இயக்கத்தின் தொண்டர்கள் அண்ணன் உதயநிதி அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் அவர் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறார். இதே ஒரே ஒரு கேள்வி மட்டும், ஜெய்ஷா எந்த
அடிப்படையில் சார் வந்து கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவராகவும் இன்றைக்கு உலக ஒலிம்பிக் சங்கத்தினுடைய தலைவருக்கு போட்டி போடுறாரு. எந்த அடிப்படையில் சார்? ஓகே, திரு ராஜேந்திரன் அவர்கள்ட்ட கேட்கணும். ஒரு மையப்பன் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான் கொள்கை சார்ந்த விவாதம்ன்றது. ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு முதன்மை இடத்தை பெற்று வரக்கூடிய ஒன்று வந்து முக்கியமானது, அப்படி வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஆனால் தரமாக அந்த விவாதம் நடந்தால் சந்தோஷன்ற ஒரு கோணத்தை முன் வச்சார். பொதுவாக தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி நடந்த விவாதம்ன்றது வந்து ஒரு ஹிந்துத்துவ அரசியல் ஒரு 10-20 வருஷமாக வந்துட்டு இருக்கிறது. வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே ஹிந்துத்துவ அரசியலாக அதற்கு எதிரான ஒரு மதச்சார்பற்ற அரசியலா அப்படின்ற ஒரு விவாதம் நடந்திருக்கு. அல்லது கூட்டாட்சியா அல்லது மாநில உரிமை சார்ந்த ஒன்றா அல்லது ஒற்றை ஆட்சிக்கான இதுவான்ற விவாதம். மொழி பிரச்சனை வருகிற போது ஹிந்தி திணிப்பா அல்லது மொழி உரிமையான்ற விவாதம் அப்போ தலை தூக்கி பேசி வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ நடக்கிற விவாதன்றது வேற திசையில் போயிட்டுருக்கா? அப்படி சொல்ல முடியாது. இப்போ ஒரு தோழர் பேசினார், நீங்கள் ஏன் வந்து தத்துவத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, தத்துவம் அக்னீஸ்வரன் தத்துவமே இப்போ தேவையில்லை, அன்றாட அரசியலே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. தத்துவமே தேவையில்லைன்னு சொன்னால் அப்போ அன்றாட அரசியலுக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அவங்ககிட்ட ஏராளமாக நிதி வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நிதியெல்லாம் வாரி வழங்கி நிறையா திட்டங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு நாங்கள் எங்களுடைய தத்துவம் வந்து மதவாத தத்துவம், இஸ்லாமியர்கள் சிறுபான்மைகள் வந்து வெறுக்கிற தத்துவம் அப்படிங்கிறத நியமித்துக்கிட்டு மக்கள் நல திட்டங்களை சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியுமா? அப்போ ஒரு தத்துவம் இல்லாமல் வெறும் திட்டங்களை வைத்துக்கொண்டு பார்க்கணும். தத்துவங்கள் இல்லாமல் ஒரு கட்சியே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுன்னு சொன்னால் அப்புறம் கட்சிகளே தேவையில்லை. அப்புறம் எதுக்கு நம்ம திராவிடங்கிறத வச்சுருப்போம். இன்னொன்று சொல்கிறாங்கன்னு வந்து நீங்கள் நடைமுறையை வந்து அரசியலை பேசுங்க, கொள்கை தத்துவத்தை பேசாதீங்க அப்படின்னு ஒரு புதிய தத்துவத்தை வந்து கொண்டு வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு தத்துவமாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பல கட்சிகள் வந்து தத்துவங்கள் காலி டப்பாவாயிடுச்சு. ஆனால் தத்துவம் அப்படிங்கிறது தான் நம்முடைய வழி நடத்துது. இன்றைக்கி சமூக நீதி அது ஒரு தத்துவம், மாநில உரிமை ஒரு தத்துவம், மொழி திணிப்பு எதிர்ப்பு என்பது ஒரு தத்துவம், தமிழனுடைய அடையாளம் என்பது ஒரு தத்துவம். எல்லாவற்றுக்கும் இதை எதிர்த்தவர்கள்லாம் ஒரு தத்துவத்தை வைத்து தான் நம்மை அடிமைப்படுத்தினார்கள். அப்போ அந்த அடிமை தத்துவத்தை எதிர்ப்பதற்கு ஒரு தத்துவ போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. இந்தியா வந்து இந்துக்களுடைய ஒரு ராஷ்டிரம், அது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு தத்துவம். இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் இந்து மதத்தை சார வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் அந்நியர்கள் இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் என்று அவர்கள் ஒரு தத்துவம். ஒற்றை ஆட்சி என்பது இந்த நாட்டில் வர வேண்டும், மொழி வழி மாநிலங்கள் வேண்டாம் என்று அவர்கள் ஒரு தத்துவம். ஆக இவங்க இந்தியா அப்படி ஒரு தத்துவத்தை கொண்டு வந்து அவங்க திணிக்கிற போது அந்த தத்துவத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்கு வந்து மக்கள் நல திட்டங்கள் மட்டும் போதும், எங்களுக்கு நீங்கள் என்ன தத்துவமாலும் பேசுங்கிறது எப்படி ஏற்க முடியும்? ஒரு ஆட்சி அடையாளம் என்பது இன்றைக்கு ஒரு தத்துவார்த்த அளவில் தான் மக்கள் நல திட்டங்கள். இப்போ சமூக நீதியை எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க, மாநில உரிமை கூடாதுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி தத்துவ வழியும் இல்லாமல் எப்படி வழி நடத்த முடியும்? நம்ம அடையாளத்தை இழப்பதற்கான ஒரு மீட்பதற்கான போராட்டம் நடத்துகிறோம். நம்முடைய அடையாளம் யாரால் பறிக்கப்பட்டது அதற்கு ஒரு தத்துவம் இருக்குல்ல. நம்முடைய தமிழர் பண்பாடு அடையாளம் வந்து எப்படி பறிக்கப்பட்டது, தமிழனுடைய மொழி பறிக்கப்பட்டது, தமிழன் அடையாளமே பறிக்கப்பட்டிருக்கேன். இப்போ தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழனுக்கு தமிழ் பெயர் இல்லை, தமிழ் கோயிலில் தமிழ் இல்லை, தமிழன் கட்டுற வீட்டில் வந்து தமிழ் இல்லை, தமிழ் வருஷ பரப்புன்னு நீங்கள் சொல்கிறதில்ல தமிழ் இல்லை. இப்போ எல்லாத்திலையுமே தமிழ் இல்லாமல் வேற ஒரு தத்துவத்தின் கீழே தமிழை வந்து இன்றைக்கி அடிமைப்பட்டு கிடக்கிறப்ப அதை மீட்டெடுப்பதற்கு அடையாளம் மீட்டெடுப்பதற்கு தத்துவம் இல்லாமல் எப்படி நடத்த முடியும்? இந்த அடிமை பண்பாட்டை எதிர்ப்பதற்கான ஒரு தத்துவத்தை வந்தது தான் திராவிடம், அதற்காக வந்ததுதான் பெரியாரியம், அதற்காக வந்ததுதான் சுயமரியாதை. அப்போ அந்த தத்துவத்தை நோக்கில் தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த போராட்டத்தையும் நம்முடைய கொள்கைகளை வகுத்து தத்துவார்த்த பெண்களை அதிகாரமயப்படுத்த வேண்டும் என்பது ஒரு தத்துவம், பெண்களை வந்து அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும் ஒரு தத்துவம். இப்போ பெண்களுக்கான ஒரு நலத்திட்டங்கள் வருதுன்னு சொன்னால் அது ஒரு தத்துவத்தை வைத்து பெண்களை அதிகாரப்படுத்துவோம் என்கிற தத்துவத்தை நோக்கிய ஒரு பயணம். அப்போ நம்ம பார்க்கிற ஒவ்வொரு திட்டங்களும் வந்து தத்துவத்தை சார்ந்து இருக்குது. அப்போ தத்துவத்தையும் திட்டங்களையும் பிரிக்க முடியாது. அப்போ பிஜேபி அது தத்துவத்துக்கு திட்டங்களை வைக்குது, மாநில உரிமை வைக்குது, இஸ்லாமிய வெறுப்பை வைக்குது, கிறிஸ்தவ வெறுப்பை பேசுது, மூடநம்பிக்கை பேசுது, கோமியத்தில் வந்து சயின்ஸ் இருக்குன்னு பேசுது. இந்த தத்துவங்கள்லாம் வருதுங்கிறப்ப இதை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு தத்துவார்த்தமும் அறிவனும் தேவையில்லையா? அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து அன்றாட அரசியல் மட்டும் பேசுங்கன்னு சொன்னால் இது ஒரு நகைப்புக்குரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். நிறைவு பாருங்க. எம்ஜிஆர் கூட அண்ணாயிசம்னு ஒன்று பேசினார். என்ன அண்ணாயிசம்னு கேட்டால் கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோஷியலிசம் எல்லா சேர்த்து ஒன்று பண்ணார். அது கூட வரவேற்கிறேன் நான். அப்படி ஒரு பார்வை அவர் கூட இருந்தது. அக்னி சார், நான் சொல்லுது சார், நிரூபிக்கப்பட்ட ஒன்று நிரூபிக்கப்படாத ஒன்றுன்னு இருக்கு சார். இப்போ பாரதிய ஜனதா அது மாதிரி வலதுசாரிகள் இவங்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாமே நிரூபிக்கப்படாத ஒன்று அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை நிரூபிக்கப்பட்டிருந்தால் என்ன சார் தோழர், அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சித்தாந்தம் தேவைப்படுது தோழர். அது ஆனா 272 நிரூபிக்க முடியலையே, 240 வந்து நின்றுச்சே, அதுதான் நிரூபிக்கப்படாததுன்னு சொன்னேன் நான். அது தேர்தலாக இருந்தாலும் சரி, நீங்க ஆலயத்துக்குள்ள நான் என்ன சொல்றேன்,
நீங்க அந்த தந்தை பெரியாரை 240 குறைத்தது திராவிட சித்தாந்தம். இல்ல சார் 240 குறைச்சது தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட சித்தாந்தம் தான் அதை குறைச்சது. அதுதான் அவங்க மைனாரிட்டி ஆக்கிச்சது. தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க மெஜாரிட்டி ஆக்கியிருப்பாங்க. கரெக்ட். இங்க சித்தாந்தம் என்பது தமிழக அரசோ அல்லது எந்த மாநில அரசோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அது ஒரு தத்துவம் என்று சொல்ல இயலாது. ஆனால் காரல் மார்க்ஸ் 33 ஆண்டுகள் இருந்து மூலதனம் என்ற ஒரு நூலை எழுதி அதுல 20 ஆண்டுகளுக்கு மேலாக லண்டன் நூலகத்தை பயன்படுத்தி கடைசி வரை வறுமையிலும் கூட இந்த செழுமையான வாழ்க்கை விரும்பாம வாழ்ந்தாரு பாருங்க. அதுதான் அந்த காரல் மார்க்ஸ் உடைய சித்தாந்தம். அது ஒரு தத்துவம். மாவோ ஒரு தத்துவம், பெரியார் ஒரு தத்துவம். ஆனா இங்க என்னன்னா அதை வைத்து அரசியல் அதை வச்சு நம்ம அரசியல் கட்சியா வந்துட்டோம். போட விடுறீங்களா? வர உங்களுக்கு சார் டைம் கொடுப்பாரு. சுருக்கு வலை போட விடுங்க. இருக்கட்டும் அனுமதியோட போடுறேன். கயரே போட்டு மேல ஏத்தி விட்டுறீங்க. என்ன அது ஒரு நிமிஷம். நான் தயார் இல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா பதில் சொல்லுங்க. ஆளுநர் இல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் முடிச்சறேன். இருங்க. நான் ஆளுநரை மாத்த வேணாம், ஏற்கனவே மாத்துன்னு சொன்னது திமுக, இப்ப மாற்ற வேணாம்ன்றாங்க. நான் என்ன கேக்குறேன், ரெண்டுமே நோக்கம் ஒண்ணுதாங்க. தமிழ்நாட்டிலேயே ராஜமன்னார் குழு சார் நோக்கமே ஆளுநரை அம்பலப்படுத்துற மக்கள்கிட்டங்கிறது தான். நான் திரு விடுதலை ராஜேந்திரன் சார்ட்ட கேக்குறேன், இந்தியாவிலேயே ஆளுநர் இதுல ராஜமன்னார் குழு போட்டது யார்? நாம தானே. அதை ஏன் நம்ம நடைமுறைப்படுத்தல? ஏஆர்சி கமிட்டி, புச்சி கமிட்டி, சர்க்காரியா கமிட்டி 17 ஆண்டு கால மத்தியில் ஆட்சியில் இருந்தோம். அப்பையெல்லாம் இந்த ஆர்.என். ரவி போன்றவர்கள் வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களோ? சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்களை போலவே முரண்பாடு இருக்கின்றார். அதாவது ஆளுநரை வேணாம், ஆளுநர் பதவியே வேணாம் நீங்க. அதுக்கப்புறம் ஆளுநரை இந்த ஆளுநரை மாத்தணும் நீங்க, அவரே இருக்கட்டும் சொல்றீங்க. இதான நீங்க சொல்ல வர்றது? என்ன நோட்ல இருங்க நான் சொல்லிடுறேன். அதாவது முதல்ல ஆளுநர் வேண்டாம் அப்படின்னு சொன்னா இந்த ஆளுநர் தவறு செய்கிறார், அரசியல் சட்டத்தை மீறுகிறார், அரசியல் சட்டத்தை மீறி செயல்படுகிற இந்த ஆளுநர் எங்களுக்கு வேண்டாங்கிறது தான், ஆளுநர் நீக்கணுங்கிறது தான் நம்முடைய கருத்து. இப்போ ஆளுநர் அதே ஆளுநர் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆளுநருடைய அடாவடிகள், இந்த ஆளுநருடைய அரசியல் சட்டம் மீற செயல்பாடுகள் எல்லாம் இன்னும் மக்கள் மன்றத்தில் மேலும் மேலும் அம்பலமாக்கி அதை வெளிப்படுத்துவதற்கு, இந்த ஆளுநர் அவமானப்படுத்துவதற்கும், ஆளுநர் பதவியே ஒண்ணு வேண்டாம் என்று மனுக்கள் கருத்தை உருவாக்குவதற்கும் இந்த ஆளுநர் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஆளுநர் நீக்குன்னு சொன்னதும் இந்த ஆளுநர் பதவி இருக்க வேண்டாம் என்று சொல்றதும் ஒரே நிலைப்பாடுதான். முரண்பாடு இல்ல. அரசாங்கத்தின் நலனுக்கா, கட்சி நலனுக்கா அல்லது மக்கள் நலனுக்கா? அந்த கேள்வி அரசாங்க நலனுக்கு தான். அரசாங்கம் போட்ட திட்ட மசோதாக்களை தான் ஆளுநர் நிராகரிக்கிறார். அரசாங்கத்தினுடைய தமிழ் வழிபாட்டை தான் ஆளுநர் நிராகரிக்கிறார். அரசாங்கத்தினுடைய எல்லா நடவடிக்கைகள் தான் ஆளுநர் நிராகரிக்கிறார். தமிழ்நாடு என்று சொல்லாதே தமிழகம் என்று சொல்லி அரசை அவமதிக்கிறார். எல்லாமே ஒரு அரசு எதிர்த்து அவர் செயல்படுறதுனால தான் இந்த பிரச்சனை வருகிறது. ரைட்டு. நீங்க மத்தியில ஏற்கனவே கொடுத்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவுக்கு தானே இருக்குது. அங்க ஏன் திரும்ப ராமசாமி எப்பவும் குறுக்கிடுறாரு? ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்றலாம். ஒரே செகண்ட். திரு ராமசாமி ரொம்ப நேரமா கேட்கிறீங்க. திரு ராமசாமி, நான் அந்த ஹிப்போக்ரசி அப்படின்னு அண்ணன் சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஆளுநரை பற்றி சொன்னாங்க. இதில் என்ன மாற்றம் அப்படின்னா, புஞ்சி கமிஷன், சர்க்காரியா கமிஷன்லாம் திமுக ஆட்சியில் இருந்து அதை நிலைப்படுத்துவதற்காக வந்த போது இருந்த கமிஷன். ஆளுநர் பதவி எடுத்துடலாமா, இல்லை ஆளுநர் பதவி வரணும்னா முதலமைச்சரோட ஒப்பீடு இருக்கணுமா, இல்லை அங்கே இருக்க கேபினெட் மினிஸ்டர்ஸோட பர்மிஷன் இருக்கணுமா இல்லையா அப்படின்னு அவர்கள் ஆட்சியில் இருந்த போதெல்லாம் அதை நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஏன்னா மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்களுக்கு மாநிலத்தில் கண்ட்ரோல் வேணும், மாநிலத்தில் எதிர்க்கட்சி இருந்தது. இன்னைக்கு அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இல்லை, மாநிலத்தில் அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. அதனால இந்த மாதிரி முரண்பாக பேசுகிறார்கள். சோ திமுக எப்பவுமே திமுக வெளியில இருக்கும்போது ஒன்று, ஆட்சியில இருக்கும்போது வேற ஒன்று, முரண்பாக மட்டும் பேசக்கூடிய கட்சி அப்படின்றதா பிரச்சனையாக இருக்கிறது. அக்னிக்கும் சேர்த்து சொல்றேன், ராமசாமிக்கும் சொல்றேன், இங்க ஆளுநர் வேணும் அப்படின்னு நாங்க யாரும் கேட்கல. ஆளுநர் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவனம். நான் இப்போ சொல்லல, புஞ்சி கமிஷன் நீங்க எஃபெக்ட் கொடுக்கல, சர்க்காரியா கமிஷனுக்கு நீங்க எஃபெக்ட் கொடுக்கல. ராமசாமி ஒரு நிமிஷம், நீங்க ஆர்.என். ரவி அவர்கள் வேணுமா வேண்டாமா அப்படின்றது எனக்கு விவாதம் கிடையாது. ஒரு நிமிஷம். ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் வேணாங்கிறது தான் இந்த நிலை வரையிலும் எங்களுடைய சித்தாந்தம். கவர்னர் என்கிற பொறுப்பு தேவையில்லை. கவர்னர் வேண்டாம் அப்படின்னு தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம். கவர்னர் வேந்தரா இருக்கக்கூடாதுன்னு தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறது திராவிட மாடல் அரசாங்கம். தொடர்ச்சியா 2 நோட்டையும் அக்னீஸ்வரனும் நீங்களும் குழப்பிக்கிறீங்க. நாங்க ஆளுநர் வேணும், எங்க மடியில உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு பஞ்சாயத்து மாளிகையா பண்ணணும்னு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் குழாவிக்கிட்டுலாம் நாங்க இல்ல.
டெரரா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க இந்திய வரலாற்றிலேயே, ராமசாமிக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இந்திய வரலாற்றிலேயே முதுகெலும்புள்ள ஒரு முதலமைச்சர் ஆளுநர் பேசுறது அவை குறிப்பில் ஏறாது, அதை நான் தீர்மானமாக முன்மொழிகிறேன்னு சொன்ன முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நாங்க பஞ்சாயத்து மாளிகையாக்கி 2 பேரும் ஆளுநர் சொன்னார் கையை பிடிச்சுக்கிட்டோம், ஆளுநர் சொன்னார் கேட்டுக்கிட்டோம். ஆளுநருக்கு யார் சொன்னார்? உள்துறை அமைச்சர் சொன்னார். உள்துறை அமைச்சருக்கு யார் சொன்னார்? மோடி சொன்னார். அப்படி நாங்க பஞ்சாயத்து மாளிகையை மாத்தல. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நாத்தாக்கா நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த கட்சியிலிருந்து ஏன் விலகுறாங்க? இன்னைக்கு கூட 3000 பேர் திமுகவில் சேர்ந்திருக்கிறாங்க. அது சார்ந்த ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம். பெரியார் மீதான விமர்சனம் காரணமாக விலகுகிறார்களா, பொய்கள் அம்பலமாகி வர்றதுனால வெளில வர்றாங்களா, இல்லை தனிப்பட்ட காரணங்களுக்காக வெளியேறுகிறார்களா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். கேள்விக்களம் தொடர்கிறது. எக்ஸ் தளத்தில் ஒரு கேள்வியை நேருக்கு முன்னாடி வைத்திருந்தோம். நாத்தாக்கா நிர்வாகிகள் உட்பட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைவதற்கான முக்கிய காரணம் என்னன்னு ஒரு கேள்வி நேருக்கு முன்னாடி வைத்திருந்தோம். பெரியார் மீதான விமர்சனம் என்று 30% பேரும், பொய்கள் தொடர்ந்து அம்பலமாகிறதுனால வெளியேறுகிறார்கள் என்று 60% பேரும், தனிப்பட்ட காரணங்களுக்காக விலகுகிறார்கள் என்று 10% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு பார்வை. திரு விஜயசங்கர், இதை வச்சா இதை வச்சு இல்லை இப்போது சீமான் பேச அவருடைய நம்ம வந்து அதை வச்சு ஒரு பிரச்சனை என்னென்னா கோல் போஸ்ட் மாற்றிக்கிட்டே இருக்காரு. போது எதை வச்சு வந்து பின்பற்ற இப்போ என்ன பிரபாகரனுடைய அண்ணன் மகன் இப்படி பேசினாரு, அவர் யாருன்னு அவரை திட்டுறாரு. அப்போ நீங்கள் பேசுகிறதே கஷ்டமாக இருக்குது இல்லை. ஏன்னா நம்ம இந்த நேரத்தில் பேசணுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. அவர் கேட்குறது வந்து பெரியாதானா இல்லைன்னா கொள்கைக்கான ஒரு பிதாமகர்னு ஒரு பெரியாரை பார்க்கும்போது அப்போ வந்து மார்க்ஸ் வச்சுட்டு பேசும்போது நீங்கள் மார்க்ஸ் தானா எல்லாம், லெனின் ஒன்றும் செய்யலையா, ஹோச்சிமின் ஒன்றும் செய்யலையா அப்படின்னு சொல்லி ஃபிடல் காஸ்ட்ரோ செய்யலைன்னா எல்லாம் மார்க்சிய பார்வையிலேருந்து வந்தவங்க தான். பெரியாரிய பார்வை என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன் சொல்கிறேன்னா 1925 சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்படுகிறது. அதே 1925 தான் ஆர்எஸ்எஸ் வருது. அந்த காலத்துலேருந்தே அந்த எதிர்ப்புங்கிறது வந்து கொள்கை ரீதியான எதிர்ப்பு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு ஒரு 100 வருஷமாக. ஆனால் இன்றைக்கி தான் வந்து ஒரு தேர்தல் களத்தில் வந்து அங்கே வந்து அந்த ஆர்எஸ்எஸின் கொள்கையை முன்னிறுத்தும் ஒரு அமைப்பு வந்து இன்றைக்கி வந்து ஆட்சிக்கு வந்துருச்சாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த சுயமரியாதை இயக்க பாதையில் வந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியில் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ தான் முதல் முறையாக கொள்கை ரீதியாக பெரியாரின் கொள்கையை தான் அதுக்கு எதிர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறது உண்மை. ஆனால் இன்றைக்கி அரசியல் களத்தில் 2 மோதும் ஒரு சூழல் வந்திருக்கு. இந்த மோதலை வந்து முன்னெடுக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து ஏன் இங்கே எடுக்கிறாங்கன்னா அவர்கள் வந்து அம்பேத்கரை கூட, ஏன்னா இந்துத்துவ அம்பேத்கர் எழுதுறாங்க, ஆனால் இந்துத்துவ பெரியார் அவங்களால எழுத முடியல. அதனால தான் பெரியார் வந்து அவங்க அப்ராப்ரியேட் பண்ண முடியல. அப்போது அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. தமிழ்நாடும் கேரளா 2 மாநிலம் இருக்குது. இவங்க வந்து கொள்கை ரீதியாகவும் எடுக்கிறாங்க, அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கிறாங்க. அது அப்போ இதை உடைப்பதற்காக தான் இவ்வளோ பெரிய கன்சர்டட் அட்டாக்குங்கிறேன். பலமுனை தாக்குது அண்ணாமலை, சீமான், அப்புறம் வந்து வழக்கமாக பிஜேபிங்கிறது ஒன்று. அது மட்டும் இல்லை கவர்னர், இங்கே இருக்கிற ஊடகத்தில் இருக்க சில பேர் மூத்த பத்திரிகையாளர்கள் பார்த்தா அவருடைய மாற்றம் எல்லாமே என்னென்னா ஒரு கன்சர்டட் அட்டாக் நடக்குது. அப்போ வந்து இதை வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு வந்து முதல்வர் பேசியிருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து ரொம்ப தன்னம்பிக்கையோடு ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது மாதிரி இன்னொன்று ஒரு தன்னம்பிக்கையை வந்து அவங்க கேடருக்கே கொடுக்குறாரு. ஏன்னா அதுக்கான ஒரு தத்துவ பின்புலம் இருக்குங்கிற ஒரு தைரியம் இருக்குது. நாங்கள் சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. பல பிரச்சனைகள் இருக்குது, விமர்சனங்கள் இல்லாத அரசாங்கமே கிடையாது எங்கேயுமே. ஆனால் இதற்கான தத்துவ பின்புலம் எங்களுக்கு இருக்குங்கிற ஒரு தைரியத்தில் தான் இது அந்த துணிச்சல் அந்த எனர்ஜியில் தான் அவர் பேசுகிறாரு முதல்வர். நன்றி. அதாவது அக்னீஸ்வரனோ அல்லது ராமசாமியோ ஒரு விஷயத்த சொன்னாங்க, எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. சார், இது வந்து ஒரு சித்தாந்தம் தான் ஒரு அரசியலை கட்டமைக்கிறது. ஒவ்வொரு அரசியல் இயக்கத்திற்கும் சித்தாந்தம் வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியாரில் தொடங்கி பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்றைக்கு அவர்கள் வழியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய கொள்கையை மக்களிடத்தில் சொல்லி அந்த கொள்கையின் மூலம் மக்களை வென்றெடுத்து மக்கள் அளிக்கிற வாக்கின் மூலம் ஆட்சி அமைத்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்ததற்கு பிறகு இந்த ஆட்சி பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, கலைஞருக்கு சமர்ப்பணம் என்று அவர்கள் சித்தாந்தத்தை வழிநடத்தி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று தொடங்கி அந்த சாதியில் இல்லாத பெண்கள் கூட இன்றைக்கு அர்ச்சகராகலாம் என்கிற ஒரு முற்போக்கான சிந்தனையில் திராவிடம் என்ற அடையாளத்தோடு திராவிட மாடல் என்கிற சித்தாந்தத்தை கொடுத்து எல்லோருக்கும் எல்லாம் என்கிற சித்தாந்த வாயிலாக நடைபெறுகிற ஆட்சியினுடைய தலைவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த எல்லோருக்கும் எல்லாம் என்கிற சமநிலையில் இருக்கிற அந்த நிகழ்வை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ,
யாரெல்லாம் அந்த கொடுத்த சித்தாந்தத்தை கொடுத்த தலைவர்களை எதிர்க்கிறார்களோ அவர்கள் இன்றைக்கு அம்பலப்பட்டு போகிறார்கள். நான் தாழ்மையோடு அக்னீஸ்வரனுக்கு சொல்லுவது, அதிமுகவினுடைய ஒரே கொள்கை திமுகவை எதிர்ப்பது. தயவு செய்து உங்கள் தலைவரிடத்தில் சொல்லி உங்கள் கட்சிக்கு என்று ஒரு 4 கொள்கையை வகுத்துக் கொள்ளுங்கள். திமுகவினருக்கு நிறைய கொள்கைகள் இருக்கிறது. அந்த கொள்கையின் சித்தாந்தத்தின் வழியில் தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவர்களும் அப்படித்தான் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக சித்தாந்தம் என்பது முக்கியம், சித்தாந்த எதிரிகளும் முக்கியம். சித்தாந்த எதிரிகள் தான் இன்னும் எங்களை வேகமாக ஓட வைக்கிறார்கள் என்பதையும் அடிக்கோடிட விரும்புகிறேன். நன்றி நன்றி. திரு ராமசாமி ஐயா. எனக்கு வந்து உங்க அந்த இறுதி கருத்தோட அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து இன்னைக்கு விலகுறவர்கள் வந்து திமுக வந்து சேர்கிறவர்கள் அப்படின்ற அந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு போகணும் அப்படின்னா திமுகவினர் என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஈரோடு தேர்தலில் அவர்களுக்கு பெறுகிற வாக்குகள் எல்லாமே, நாம் தமிழர் பெறுகிற வாக்குகள் எல்லாமே அவர்களுக்கு ஆதரவு, அவர்கள் பெறுகிற அதிகமான வாக்கு சதவீதம் திமுகக்கான எதிர்ப்பு, அவர்களோட அவர்களோட ஐடியாலஜிக்கான எதிர்ப்புன்னு பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்தா அது வந்து லாஜிக்கலாக சென்ஸ் மேக் பண்ணாது. ஸோ அதனால் திமுகவோட அந்த வாதம் சரியில்லையோ அப்படின்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியிலேருந்து இன்றைக்கி போனவங்க அந்த 3வது ஆப்ஷனாக தான் அதிகபட்சமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, திமுக எப்போவுமே வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருந்தனால தான் அவர்கள் இது வரைக்கும் தொடர்ந்து ஆட்சிக்குமே வர முடியலை. ஏன்னா அவங்க மேனிஃபெஸ்டோவையும் அவங்க இது வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணது கிடையாது. மேனிஃபெஸ்டோவில் எதை அவங்களால செய்யவே முடியாதோ அந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோவையும் கொடுத்துருவாங்க. ஏன்னா ஓவர் அச்சீவராக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இது வெறும் ஓவர் ப்ராமிசஸ் மட்டும் ஆனால் அச்சீவே பண்ண முடியாது. அந்த பிரச்சனையில் தான் திமுக இருக்குது. நன்றி நன்றி. திரு அக்னீஸ்வரன். அதாவது சார், நண்பர் தமிழன் பிரசன்னா சொல்கிறாரு, போய் உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த இதெல்லாம் இந்த சித்தாந்தத்தெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழன் பிரசன்னா சொன்னாலே எல்லாரும் கேட்பாங்க, நான் போய் தான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்காக பல திட்டங்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நிறுவனராக இருந்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை அந்த இயக்கம் திமுக எதிர்ப்பு மட்டுமில்லை, மக்கள் நல திட்டத்திலும் அதிக அக்கறை கெடுத்திருக்கிறது தான் பார்க்குறோம். நீங்கள் சொன்னீங்க தனிநபர் கடனில் நாம் வந்து ஜிஎஸ்டி அதிகமாக கட்டுறோம் மகாராஷ்டிராவுக்கு பிறகு, இதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் ஜிஆர் ரேஷியோவில் உயர்கல்வியில் 2019 மாண்புமிகு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது 51.4%. ஆகவே வளர்ச்சியை கொடுத்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் 7.5 கொடுத்தது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு என்ன அதுன்னா, நீங்க வந்து இவங்களெல்லாம் பேசி வளர்த்து விடுறீங்களோ அச்சமும் பயமும் எனக்கு வருகிறது. பாஜக எதிர்க்கட்சி, நாம் தமிழர் எதிர்க்கட்சி, விஜய் எதிர்க்கட்சி. ஆனால் உண்மையான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் 2026 வரைக்கும் அதிமுக. அது சொல்லுவதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. டங்ஸ்டன் போராட்டத்தில் யாருக்கு கிடைத்த வெற்றி? எதிர்க்கட்சி தலைவர் அங்க போனாரு. ஆகவே இவ்வளவும் வந்ததற்கு பிறகு நீங்க இதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்க திரு சீமான் பேசுவதற்கு ஏற்கனவே சார் நீங்க 8வது மாடியில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. திரும்பவும் அடித்தளத்தை நோண்டி பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அது வந்து இன்னைக்கு நடைமுறைக்கு தேவை. அவர்கள் ஆரிய திராவிடர்களா ஆரியர்களா? ஆரியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிரூபிக்கப்படாத உண்மையை வைத்துக்கொண்டு கோயில் கருவறைக்கு எல்லாரையும் விடுங்க, அப்ப நீங்க வளருவீங்க, ஆரியர்கள் வளருவீர்கள். அதே மாதிரி வர்ணாசிரமம் இல்லைன்னு சொல்லுங்க, அப்ப வளருவீர்கள். எல்லோரும் சமம் என்று திராவிடம் சொல்லுகிறது. படிப்புல, வேலை வாய்ப்புல, கோயிலுக்கு போறதுல. அதனாலதான் அதை நம்ம ஆதரிக்கிறோம். இங்கர்சால் என்னைக்கும் கொள்கையை மாத்திக்கிறல, சந்தர்ப்பவாதிகள் கொள்கையை மாற்றிக்கொண்டே இருக்கலாம். தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வேணுங்கிறது தாழ்மையான கருத்து. அது பாப்பாங்க எல்லாம். உங்களுக்கு இருக்கிற கொள்கை தெளிவு உங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வரணுங்கிறது தாழ்மையான கருத்து. என்னை விட அவருக்கு நிறைய தெளிவாகத்தான் இருப்பதனாலதான் கட்சிக்கு தலைவராக பொதுச்செயலாளர் பாஜகவுக்கு பல்லக்கு தூக்கிட்டு இருக்காங்க. நன்றி 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 நன்றி. நீங்க அதனாலதான் நாணய வெளியீட்டு விழாவில் உங்களுக்கு கிடைச்சிச்சு. அதிமுக எதையும் எதிர்பார்க்கல, கூட்டணி இல்லங்கிறாரு. அறிஞர்கள்ட்ட கேளுங்க. திராவிடம் என்பது வந்து ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிறத வந்து தோழர் அக்னி அவர்கள் ஒப்புக்கொண்டதற்கு ரொம்ப நன்றி. அந்த திராவிட சித்தாந்தம் எவ்வளோ பெருமைக்குரிய சித்தாந்தம் அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். அந்த சித்தாந்தத்தை கைவிடக்கூடாது அப்படிங்கிறதான் நான் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஏற்கனவே வந்து ஒரு சுற்றறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. அது சீமான் பேரில் வந்து அவங்களுடைய ஐடிவிங்க வெளியிட்ட சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரியாரை வந்து அதில் சொல்லியிருக்கிறாங்க, சமீப காலமாக இணைய வெளிகளில்
பெரியார் தொடர்பாக கண்டிக்கத்தக்க, அருவருத்தக்க, அவதூறுமிக்க பதவிகள் உலவி வருவதை நாம் கவனிக்கிறோம். மேற்கண்ட பதிவுகளில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சில பங்களிப்பையும் நாம் கண்காணித்து வருகிறோம். இந்துத்துவ அபாயம் சூழ்ந்துள்ள இக்காலத்தில் தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகின்ற எச்செயலும் இந்துத்துவ காவி கும்பலுக்கு வலு சேர்க்கிற செயல்களாகவே அமைந்துவிடும் என்பது உறுதி. நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்களின் சீரிய அறிவுறுத்தலின்படி இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. 19/4/2015. ஆக இன்றைக்கு பெரியாரை நீங்கள் அவங்க கொச்சைப்பட தொடங்குவது இந்துத்துவ சூழலை மீண்டும் இங்கே உருவாக்குவதற்குத்தான் அப்படிங்கிறத அவங்க கட்சியினுடைய ஆணவமே சொல்லியிருக்கு. இதுதான் சீமான் இன்னைக்கு பெரியாரை எதிர்த்து பேசுறதுக்கான அடிப்படை காரணம். இந்துத்துவ சூழலை இங்கே உருவாக்குறது தான். அது அவங்க கட்சியினுடைய சுற்றறிக்கையை சொல்லியிருக்கு. மிக்க நன்றி. அதை கேட்டால் அதை விடுங்கன்னு சொல்லிடுவார். அதுதான் பிரச்சனை. விவாதமே நடத்த முடியாது. மிக்க நன்றி. உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.